सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये भीमातीरनिवासं पुण्डरीकवरप्रदं रुकुमायी प्रियं वन्दे पाण्डुरङ्गमहाप्रभुं ज्ञानदेवसमारम्भां नामदेवादिमध्यमां श्रीतुकारामपर्यन्तां वन्दे वारकरीशुभां पंढरी सारिका क्षेत्र नाही पुंडलिका सारिका भक्त नाही विठोबा सारिका दैवत नाही तुकाराम सारिका सद्गुरु नाही पंढरीनाथ भगवान की जय। பண்டரிபுரத்துலேருந்து ஆதம் பகத்து கூட்டின்னு வந்துட்டார் கோபி பாகவதர். பண்டரிபுரத்துக்கு கூட்டின்னு போனார், அங்கேருந்து ஆதம் பகத்து கூட்டின்னு வந்துட்டார் சேஃபா. சத்சங்கத்தோட பலம் அதுதான். முரளிதர சுவாமியோட பாட்டில் இருந்த இடத்தில் இருந்தபடியேன்னு ஒரு லைன் வரும். அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்தபடிக்கே பக்தி பீமாதீர் பாவ புண்டலீக கசாமணாவா தூரம் ஏக்நாத் மகாராஜ். பக்தி பெருக்கெடுத்து ஓடி எடுத்து பாவம் வந்து கொடுத்தோன்னா பண்டரிபுரம் எவ்வளோ தூரம் ஏன் கேட்குற? ஃபிலாசபர் ஜே.கே. சொல்வார், ட்ரூத் ஹஸ் காட் நோ பாத்தும்பர். ட்ரூத்துக்கு பாத்து கிடையாதும்பர். ட்ரூத் அடையிறதுக்கு மார்க்கமே இல்லைம்பர். விசித்திரமாக இருக்கும் இது. எப்படின்னா, கோவிந்தபுரத்தில் பஸ்ஸில் ஏறிட்டு கோவிந்தபுரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கண்டக்டர் சொல்லுவான், நீ அங்கே தான்ப்பா இருங்க, கீழே இறங்குமா. அது மாதிரி ஆத்மா விட்டல தூரங்கிற ஏகநாத் மகாராஜ், உனக்குள்ளே இருக்கிற விட்டலனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சத்சங்கத்துக்கு வரோமே தவிர, இருந்த இடத்துலேருந்து பண்டரி தரிசனம் ஆகிடுத்தேன். பண்டரிபுரத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறது அது ஒரு ஆனந்தம். போய் பகவானை பார்த்துட்டு மகேரே பண்டரின்னு சந்தோஷமாக பாடுறார். அவரே பைட்டனில் வயசாகி உட்காந்து ஏத்தச்சி பண்டர் போகிறாங்கிறார். அந்த பாவம் தானே வரணும் இல்லையா? அதுக்கு முதல் படியாக கோபி பாவதர் இங்கே இருக்கிற இடத்துலையே தேர், கிராமத்தில் இருக்கிற கோரா கும்பார், பண்டரி நடக்கிற உற்சவம் எல்லாம் இங்கேயே பார்த்துட்டோம். இதை விட ஆனந்தம் என்ன? அடுத்த தலைமுறைக்கு விதை போட்டுவிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பட்டம் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, எங்கிட்ட பட்டம் வாங்குகிற தலையெழுத்து அவருக்கும் இல்லை. இருந்தாலும் மனசில் தோணினதை நான் சொல்கிறேன். நாம சங்கீர்த்தனை சாம்ராட், அபங்க சாம்ராட்டை நிறையா சொல்கிறேன் இல்லையா? விட்டல் லீலா சாம்ராட்டுன்னு ஒரு பட்டம் கோபி பாகவதர் கொடுக்கணும். யாராவது பெரிய மெடலை யாராவது பெரியவாளாக கொடுக்கணும். மனசில் தோணுன்னா இது மாதிரி பாண்டுரங்க லீலை நம்ம புத்தியும் உபயோகிக்கப்படாது. இந்த அபங்கம் இந்த சரித்திரத்துக்கு உண்டா, இந்த புத்திச்ச வைபவ அந்நியனாகி துசேன அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. ஏகா கேசவராஜே சகல சித்தி. பகவான் நிற்கிறான், அத்தனை பேர் மனசுலையும் பாண்டுரங்க இருக்கான், அத்தனை குழந்தைகளும் பாடுறதுன்னா இதுதான் சாரம். ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் செங்கல்பட்டில் ஒன்றா ராதாகரணம் பண்ணியிருக்கிற காலத்தில் அண்ணா இருக்கார் நினைக்கிறேன், இருப்பேன் 1 ஹவர்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. நிறைய பஜனை மேளா நடக்கிறது. என்ன உங்கள் பேர்லாம் பத்திரிகையில் காணுமேம்பர். அப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, கோபி பாகவதர் பேர் இல்லாத பஜனை மேளாவே கிடையாதுன்னு ஆகிடுது இல்லையா? பஜனைக்கு பாவம்தான் முக்கியம்னு நான் முதல்ல யார்கிட்ட தெரிஞ்சுனேன்? என் பஜனை குரு நாமாஜிகிட்ட கற்றுண்டேன். ஏன்னா அவருக்கு இனிமையான சாரீரம் கிடையாது, சங்கீத ஞானம் கிடையாது, தாள ஞானம் கிடையாது, பாஷா ஞானம் கிடையாது. ஆனால் ஹிருதயி அகண்டித பிரேமான்னு அப்படி பாவம். ஹரிதாஸ் சுவாமிகள் கூட பாடினா மியூசிக்கெல்லாம் இருக்கும். நாமாஜிக்கு அது கூட தெரியாது. ஆனால் அவர் அப்படி கையை அப்படி தூக்கி ஹரினார்னா கல் உருகி விடும். அப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். மாமாக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணமூர்த்தி மாமாக்கெல்லாம் தெரியும். அவெல்லாம் கூட பஜனை பண்ணினவா. நல்ல இனிமையாக பாடுறவா பாட்டு ரசிக்கிறது ஆச்சரியம் இல்லை. என்ன உள்ளுக்குள்ள மாதுரியம் இருந்து அந்த மாதுரியம் பாவத்தினால வெளிப்பட்டு எல்லார் ஹிருதயத்தையும் தொட்டுடுத்துன்னா அதுதான் சத் சங்கம் இல்லையா? இன்றைக்கி கோபி அண்ணாவையும் அப்படி தான் சொல்லணும். கோபி அண்ணா எல்லார் மனசையும் ரமிக்கும்படியாக பண்ணுறார்.
இப்படி நான் சொல்லணுங்கிற கட்டாயம் எனக்கும் இல்லை, கேட்க வேண்டிய கட்டாயம் அவருக்கும் இல்லை. ஹிருதயத்திலேருந்து சொல்கிறேன். இந்த குழந்தைகள் சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல இல்லையா? அதுமாதிரி ஒத்தொத்தரையும் பாகவதால மதிக்கிறது. வீடியோகிராஃபர் பாகவதர் பாடிவிட்டார். கோபால் பாகவதர் ஏற்கனவே பஜனையில் உள்ளவர் தான். அதுதான் அழகு. துக்காராம் அண்ணா சொன்ன மாதிரி மாவுலி என்ன பண்ணினாரோ, பீப்புள் ஆஃப் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அத்தனை பேரையும் நாம சங்கீர்த்தனத்தில் ஒன்று இணைச்சார். கோபால் காலாங்கிறது அதுதான். அதை பண்ணி காட்டினார். அதனால் அவருக்கு முதல்ல நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் நான் சத்சங்கத்தையே ஆரம்பிக்க போகிறேன். துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், மாசா விட்டோபாச்சா கைசா பிரேம பாபா. பாண்டுரங்கனுக்கு என் மேலே எப்பேற்பட்ட ஒரு பிரேமை. அவனை அடையறதுக்கு உண்டான ஜென்மாவை கொடுத்து, எந்த ஊர்லையோ எங்கேயோ பிறந்திருந்தா எதையோ தின்னுட்டு எங்கேயோ சுற்றுறாப்பில் ஆகிடும். இந்த தேசத்தில் என்ன பிறந்திருக்கோம்? புண்ணிய பாரத பூமியில் பிறந்திருக்கோம். சத்சங்க வாசனை இருக்கிற குடும்பத்தில் பிறந்திருக்கோம். அப்புறம் என்ன, மார்க்கம் தெரியாமல் திண்டாட போகிறானேன்னு அப்பனாச்சி தேவ ஹோய குரு, அவனே எனக்கு குருநாதனாக வந்தான்னு சொல்ல. சத்குருங்கிறது யாருன்னு, சாட்சாத் பகவானுடைய மனுஷ ரூபம் தான் சத்குரு. சிவவத் திருஷ்யத்தே ஸ்ரீ குரு புண்ணிய கர்மாணாம், நரவத் திருஷ்யத்தே ஸ்ரீ குரு பாப கர்மாணாம். எவன் புண்ணியம் பண்ணினானோ மனுஷ தேகத்தில் இருக்கிற பகவான்னு தெரிஞ்சுப்பான் குருவை. எவன் பாபியோ அவன் மகான்களை நம்மளை மாதிரி நினச்சி எடை போட்டு விமர்சனம் பண்ணுவான்னு. அப்படி உணரணுமே, அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. அதனால அவரே பாபாஜி சைத்தன்யராக வந்து அனுகிரகம் பண்ணினான்னு துக்காராம் மகாராஜ் சொல்கிறார். அந்த குரு என்ன பண்ணுறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சத்சங்கத்துக்கு வந்துவிட்டா நிறைய பேர் குருக்கு எப்படி கிடைப்பார் மாமான்னு கேட்பா. எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் போய் 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட முடியாது குருவெல்லாம். சத்சங்கத்துக்கு வந்துவிட்டா, சத்சங்கத்துக்கு வந்துட்டே இருந்தால் குரு கிடைப்பார். அல்லது நம்ம கூட பழகின்னு இருக்கிற வரை குருன்னு தெரிஞ்சுப்போம். அடுத்தது என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக சரீர பந்தத்துலேருந்து ஏதோ சாதனைன்னு கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டே, நாமஸ்மரணை பண்ணிட்டே, சத்சங்கத்தை இருந்துட்டே, எல்லாத்தையும் பிரியமாக பழகின்றே. பெரியவாளோட அற்புதமான பாட்டு மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம்னு பாடினார். வேர்ல்டு ரிலிஜனுக்கான பாட்டு. ஹிந்து தர்மத்துக்கு மட்டும் இல்லை, நட்பு உணர்வுனால எல்லாரையும் வெற்றி கொள்ளுன்னு சொன்னார் இல்லையா? ஆத்மவதேவ பரானபி பஷ்யத்தை, உன்ன மாதிரி எல்லாரையும் பாவிச்சுக்கோ. யுத்தம் தஜத ஸ்பர்தாம் தஜத, பொறாமப்படாத, சண்டை போடாத. அதுதான் ஆன்மீகம் இல்லையா? சண்டை போடுற ராவணன் சண்டை போடுறதுக்கு வந்தவனையும் நீ பலம் இல்லாமல் இருக்க, போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்ன ராமரை தான் நீங்கள் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். கபடமாக மறைஞ்சு கொண்டவாள் இல்லை இல்லையா? தைரியமாக யுத்தத்துக்கு வந்துட்டு, அப்பா நீ களைச்சிருக்க, போயிட்டு நாளைக்கு வா அப்படி சொன்னார் இல்லையா? எதிரிகிட்டையும் அன்பு காட்டணுங்கிறது ராமர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போ விரோத பாவனை இல்லாமல் அன்பு மட்டும்தான் நம்ம ரிலிஜன். என்ன விவேகானந்த சுவாமி சொல்கிறார், ரிலிஜன் ஆஃப் லவ்ங்கிறார். அன்பு மதம், பிரேம தான் நம்ம மதம். போட்டி பொறாமை சண்டைக்கே இடம் கிடையாது இங்கே. நான் சொல்கிறது நீ கேட்கலையா, பரவாயில்ல, நீ சொல்கிறது நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு விட்டா அங்கே சண்டை எப்படி நடக்கும்? நடக்க முடியாது. அப்படி சத்சங்கத்துக்கு வர 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 அகங்காரம் இல்லாமல் போயிடும். சத்சங்கத்தோட லாபம் என்ன? சித்த சுத்தி, அகங்காரம் இல்லாமல் போயிடும். நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், ஆசாமிக்கும் சாமிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆங்கிறது ஆணவம், ஆணவம் போனால் சாமியும்பர். அந்த ஆவை அழிக்கிறதுக்காக இந்த பாடுபடுறோம். அவ்வளோ பாடுபடுறோம். ஆணவம் பெருசா, ஏன் ஆணவம் பெருசா, நீ என்ன பெரியவனா, நான் என்ன பெரியவனா, நீ என்ன அப்படி திட்டிய, நான் உன்னை சும்மா விட்டேனா பார் அப்படின்னு பெரும்பாலான இடங்கள்லேயும் நாம் இதை பார்க்குறோம். அப்படின்னுட்டா இது போனால்தான் நிஜமான பகவத் பிரீத்திங்கிறது உண்டாகும். அதை குரு பண்ணுவாருங்கிறாரு இந்த பாட்டில். படிய தேக பாவ புரவித்தோ வாசனா, தேக பாவனை போயிடும். ஏதோ அடிப்படையாக என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுப்போம். சுச்சுருச்சியாக சாப்பிட்ற புத்தி எல்லாம் போயிடும். ஏக்கு ரொட்டி தோலங்கோட்டி துவார தேரா பாவுனர் கபீர்தாஸ் மகாராஜ். ஏதோ ஒரு ரொட்டி கிடச்சிது, சாப்பிட்டேன், உடுத்திக்கு வஸ்திரம் இருக்குது, அடுத்த வஸ்திரம் கொடியில் இருக்குது, போகிறீங்க போயா, ஒன்றும் வேணாயா, அப்படி தோணி போயிடும். ஆசைகள் குறைஞ்சிடும். குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டே பற்றில்லாத நிலைமை உண்டாயிடும். யார் பண்ணுவா? சத்குருநாதர் பண்ணுவார் சத்சங்கத்தில். படியே தேகபாவ புரவித்தோம் வாசனா, எந்தென்ன கர்மாக்கள் பண்ணி அது வட்டி போட்டு குட்டி போட்டு ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்கோமோ
அந்த மூல விதையை எரிச்சு விடுவார் குருநாதர். ஜென்மா இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் பக்தாள்லாம் கேட்குறாளே எனக்கு ஜென்மா கொடுன்னு கேட்குறா அப்படின்னா அந்த ஜென்மா கொடுப்பார், பக்த ஜென்மா கொடுப்பார், லௌகீக ஜென்மா கொடுக்க மாட்டார். ஆச்சாரியாலோட சித்தாந்தமே பகவத்பாதாள் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஜெகன் மித்யான உலகம் பொய்ன்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. இப்போ இந்த உலகம் இருக்க இது சத்தியம், இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது சத்தியம், சத்சங்கம் சத்தியம். அவர் எதை பொய்ன்னு சொன்னார், லௌகீக லோகம் மித்தியைன்னு சொன்னார். சினிமாவை பார்த்துட்டு அது மாதிரி தலையை வாரிக்கிறது, அது மாதிரி ஒரு கோணலாக நடக்கிறது, அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி தன் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது, இது அபத்தம், இதுதான் மாயை. சத்சங்கத்தை மாயைன்னு சொல்லலை. அப்படி வாசனா பலத்தை எடுத்துடுவார் குருநாதர். அப்புறம் என்ன, அந்தித்தே அப்பண பாசின் ஞானே, வாழ்க்கையில் கூடவே பகவான் இருக்கார் குருநாதர் இருக்கார்னு உணரும்படியாக பண்ணி பிராணன் பிரியர் தருவாயில் துகாராம் மகாராஜுடைய பூர்வஜர் விஸ்வம்பர் மகாராஜ் சரித்திரத்தில் வருது. அம்மாபாயுடைய சரீர வியோகத்தும் போது செடிக்கு வலிக்காமல் பூ எடுக்கிறாப்புல அந்த ஜீவனை எடுத்து தன்கிட்ட விட்டலன் சேர்த்துண்டார், தன் மடியிலேயே வச்சு சேர்த்துண்டார், தானே சம்ஸ்காரம் பண்ணார்னு சரித்திரம் இருக்கு. அந்த பக்தி இருந்துடுத்துன்னா போகிறோம் இல்லையா. பக்திங்கிறது இது பெரிய வார்த்தை, டஃப்பான வேர்டில் ராமகிருஷ்ணன் சார் சொல்கிறார். அங்கங்கே வச்சிருக்கியோ இல்லையோ உன் அன்பெல்லாம் பாசத்தெல்லாம் திரட்டி ஒரே இடத்துல காட்டு, அதான் பக்திங்கிற. அவ்வளோதான், இட் ஹஸ் பீன் ஸ்கேட்டர்ட். அதை ஒன் பாயிண்டட். ஏன்னா நீ பார்க்குற எல்லாத்தையும் துவேஷம் காட்டப்படாது, எல்லாத்தையும் பிரியமாக இருக்கணும். ஆனால் பேரன்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அது அவன்கிட்ட தான் காட்டணும். ஏன்னா இங்கெல்லாம் போனால் திருப்பி வராது. மேபி அன்பு காட்டி துவேஷமாக கூட திரும்பி வரலாம், ரிட்டர்ன் வேறு மாதிரி இருக்கலாம். அங்கே அப்படி இல்லை, நீ 1 ரூபா போட்டால் கோடி ரூபா கொடுக்குறவன் அவன். அங்கே நீ காட்டுற அன்பு பல மடங்காக திரும்பி வருங்கிறதுனால ஆதாரமான பகவான்கிட்ட பூரணமான அன்பு செலுத்துவது, அவ்வளோதான் பக்தி. அதை எப்படி கற்றுக் கொடுக்கறது, எந்த காலேஜ் எந்த டியூஷன் தெரிஞ்சுக்கலாம்னா சத் சங்கத்துக்கு வந்துதான் தெரிஞ்சுக்கலாம், இங்கே வந்தால் கற்றுக்கலாம். அப்புறம் என்ன, மாகே புடே உபாராகே சம்பாளித்த, இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இசட்டு ஒய்யனெல்லாம் உண்டே செக்யூரிட்டி. நமக்கு யார் செக்யூரிட்டியா, பகவான் வரான், பகவான் பாண்டுரங்கன் வரான், முன்னும் பின்னும் இருந்து ரட்சிக்கிறான், உனக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுறான். அப்புறம் என்ன, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என்ன குந்தி விபத்து வேணும்னு கேட்டா, அப்படி கேட்பாளோன்னா அது வரும்போது நீ தடுக்கிறதுக்கு ஓடி வருவியே, கண்ணா அந்த அழகை பார்க்கணுண்டாங்க. என் மேலே அது படாதபடிக்கு நீ தடுப்பே இல்லையா, நீ அலைய கொலைய ஓடி வருவியா, அந்த அழகை நான் பார்க்கணுங்கிறாள். அதனால் துன்பம் வரும்போது என்ன லாபம்னா பகவானோட ஒரு லீலையை தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைக்கும் இல்லையா. ஒரு புது லீலை இல்லையா, ஆடிங் another feather to the capங்கிற மாதிரி ஒரு லீலை கிடைக்கும். அதுக்காக தான் பகவான் கொடுக்குறார். அந்த கஷ்டத்தை வரா மாதிரி பண்ணி தன் கிருபையை காட்டி தடுத்துடுறார். ஆலியாகாத நிவாராவே யோகக்ஷேமத்யாச்சே ஜானே ஜடபாரி. யோகக்ஷேமத்தை வகிக்கிறேன், யோகக்ஷேமம் வகாமிகம்ங்கிறத அதில் சொல்கிறார் பகவான். நம்ம யோகக்ஷேமத்தை வகிப்பார். அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறார் பகவான், அனன்யா சிந்தையும் தோமாம் யோஜனா பரியுபாசத்தேன்னு சொல்கிறார். என்னை தவிர வேறு எதையும் நினைக்காமல் என்னையே உபாசனை பண்ணுவாளோட யோகக்ஷேமத்தை வகிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரோட வார்த்தையை அவரே மீறுறார். ஏன்னா அப்படி நினைக்காதவாளுக்கும் பண்ணுறார். என்னை தவிர எதையும் நினைக்காதவாளுக்கு தான் பண்ணுவேன்னு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியது. அரசியல்வாதிகள்லாம் வார்த்தை மாற்றுறதை பார்க்குறோமே, பகவானே வார்த்தை மாறுறார். ஒரு தரம் நினச்சிட்டாக ஓடி ஓடி வந்து காப்பாற்றுறான். நீ பஜனையில் உட்காந்து ஒரு தரம் விட்டனான்னு சொல்லிட்டிய, நாமத்தை சொல்லிட்டியப்பா நான் வந்துடுறேன்னு வராராம். அவர் வார்த்தையை மீறி அனுகிரகம் பண்ணுறாராம். யோகக்ஷேமத்யாச்சே ஜானே ஜடபாரி வாட்டதாவி கரி தருணியா. இதுதான் மோட்ச மார்க்கம்னு காட்ட மாட்டார் குருநாதர். அப்படி காட்டுறவர் உத்தம குரு இல்லை. காட்டிவிட்டா இவன் எங்கேயாவது போய் நின்னான்னா என்ன பண்ணுறதுன்னு நீ வாப்பான் கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவேன். வாட்டதாவி கரி தருணியா துக்காமணே நாஹி விஸ்வாச ஜாமனி. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா, பஹாவே புராணி விசாருனி. புராணங்களை எடுத்து செக் பண்ணிக்கோ,
துருவனுக்கு வந்த ஆபத்தை நாரதர் எப்படி காப்பாற்றினார், பிரகலாதனுக்கு வந்த ஆபத்தை எப்படி காப்பாற்றினார், அப்பர் சுவாமிகளுக்கு வந்த கேட்டு பரமேஸ்வரன் எப்படி காப்பாற்றினார், மீராபாயோட கட்டத்தை கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றினார், இப்படி ஏகப்பட்ட சரித்திரங்கள் பிரமாணம். பக்த விஜயமும் பெரிய புராணமுமே புராணங்கள் தான். அதுவுமே சரித்திர காலத்தில் நடந்த புராணங்கள் தான். என்றைக்கும் புராதனமாகவும் என்றைக்கும் நவீனமாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால அந்த சரித்திரங்கள் இன்றைக்கும் இருக்குது. வாழ்ந்த மகான்கள் கோராக்கம்பார் ஊருக்கு போனால், தேர் கிராமத்துக்கு போனால் அவர் வாழ்ந்த வீடு இருக்குது. பகவான் பாண்டவன் அவர் வீட்டில் வந்து கொசவனாக வந்து பண்ணின அந்த செங்கல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுன்னு இருக்கான், மிச்சம் எல்லாம் வச்சுன்னு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மகான்களோட பரம்பரைக்காரன் இன்றைக்கும் இருக்கா. குரு பரம்பரை, சிஷ்ய பரம்பரை, புத்திர பரம்பரை இன்றைக்கும் இருக்கா. அவள் அந்த மார்க்கத்திலே வாழ்ந்து அது சத்தியம்னு சாட்சியாக நிரூபிச்சுட்டு இருக்கா இன்னி வரையில். அப்போ இதுக்கு விசுவாசம் இல்லையா, செக் பண்ணிக்கோ. யூ கேன் செக், யூ கேன் ரெஃபர் அப்படிங்கிற துக்காராம் வர. அப்போது குருநாதர் வந்து 2 விதமாக அனுகிரகம் பண்ணுறதா ராமகிருஷ்ண சார் சொல்கிறார். ஒன்று பாக்கிய குரு, ஒன்று சச்சிதானந்த குருன்னு 2 சொல்கிறார். அப்படி 2 குரு இருக்காளானா? இல்லை, 2 பேரும் உத்தரதாங்கிறார். என்ன, இந்த பாக்கிய குரு வெளியில் இருக்கிற குரு செதறி இருக்கிற ஒரு மனசை தட்டி உள்ளே திருப்புறார். உள்ளே போ உள்ளே போ உள்ளே போங்கிறார். சச்சிதானந்த குரு என்ன பண்ணுறார், உள்ளே திரும்பி நம்ம மனசை தங்கிட்டு இழுத்துக்கிறார். இனிமேல் வெளியில் போகாதபடி பண்ணுறார். தியானம் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் ரமண பகவான்கிட்ட வரார். அவர்கிட்ட ஏதாவது உபதேசம் கேட்கணுன்னுட்டு. ஒரு அணில் வந்து 4 சின்ன சின்ன அணிலாக போட்டிருக்கு. அந்த தாய் அணியில் பூனை கடித்து தின்னுபிடுத்து. இதுகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு சுவாசத்துக்கு ஓட்டை போட்டு ரமண பகவான் வச்சுன்னு இருக்கார். அந்த மூடி லேசாக திறந்துருத்தினோட கிடுக்குன்னு ஓடி வந்துடுத்தெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே போகிறாங்க. பூனை உட்காந்துருக்கேன். இவர் வந்து தியானத்தை பற்றி கேட்குறதுக்கு வரார். அவர் இவரை அட்டன் பண்ணலை. அவர் சொல்கிறார், ரமண பகவான் அவர் பார்த்து சொல்கிறார், பிடிச்சிக்கிறதுக்கு பூனை தயாராக இருக்கு, வெளியில் போன ஆபத்து, உள்ளேயே இருக்கணுங்கிற. உள்ள படிலே வளர்ந்த இந்திரியா சகலா, உள்ளே இருக்கணும். உள்ளே போ உள்ளே போ, வெளியில் போனால் பூனை பிடிச்சுன்றோம் அப்படிங்கிறார். அப்படி அந்தர்முகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வெளியில் இருக்கிற குரு விரட்டுவார், உள்ளே இருக்கிற குரு இழுத்துப்பார். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை விடாமல் கலந்திடுவாய் குருநாதா. காந்தமாக அவர் இழுப்பார். நம்ம பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது, நம்ம இரும்பாக இருந்தால் தான் காந்தம் இழுக்கும். காந்தத்தை மேலே குத்தம் சொல்லக்கூடாது. அப்படி உறுதியான பக்தி இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால் சுவாமி உள்ளே இழுத்துன்றுவார். பாக்கிய குரு விரட்டுவார். 2ம் ஒன்று தாங்கிறார். வெங்கடசுப்ரமணியம், டாக்டர் வெங்கடசுப்ரமணியம் ஒருத்தர் இருந்தார். பாண்டிச்சேரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் எங்கிட்ட சொன்னார். இந்த சம்பவத்தை நான் பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கேன், ப்ராபபிளி நீங்கள் கேட்டிருக்கலாம். ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 60-70 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். அவள் அப்பா சொன்னாராம், திருக்கோவிலூரில் ஞானானந்த சுவாமின்னு ஒரு பெரிய மகான் இருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறார். எப்படி போகணும் என்னன்னு கேட்டுட்டாரு. சரியாக பஸ்ஸெல்லாம் கிடையாதுடா, திருக்கோவிலூர் திருவண்ணாமலை எங்கேயோ போய் இறங்கிக்குவா. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் மார்க்கத்தில் திருக்கோவிலூர் கிட்டக்க ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. திருக்கோவிலூர் போய் இறங்கிவிட்டோன்னா அங்கேருந்து நீ சில சமயம் குதிரை வண்டி கிடைக்கும், சமயத்தில் நடந்து போகிறாப்புல இருக்கும். சின்ன பையன் தானே பொடி நடியாக போயிடும். பெரியவாளை பார்க்குறது வெறுங்கையோடு போகக்கூடாது. புஷ்பம் பழமெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய்ட்டு அங்கெல்லாம் கடையெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ரொம்ப ரிமோட் வில்லேஜுன்னார். இப்படியாவது போய் ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ சுவாமிகளை பார்க்க சொல்கிறாரு அப்பா அப்படின்னு அப்பா மேலே ஒரே கோவம். யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி தானே இருப்பான். எல்லாத்துக்கும் ரீசன் ஓட் பண்ணணும் அவளுக்கு. இல்லைன்னா சொன்னால் புரிஞ்சுப்பான், இல்லைன்னா கோவப்படுவான். அவர் எப்படி இருப்பார்ப்பா அப்படின்னா, வயசான பெரியவர்ரா பார்த்தா தெரிஞ்சுப்பேன், மகானுக்கெல்லாம் தேஜஸே தான் அடையாளம் போகணுட்டார். கிளம்பி வந்துட்டார். பஸ்ஸு நேரத்துக்கு கிடைக்காது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் ட்ராவல் அது. அங்கே வந்து திருக்கோவிலூரில் இறங்கி அங்கேருந்து புஷ்பம் பழமெல்லாம் வாங்கிட்டு விசாரிச்சுட்டே இப்படின்னு நடந்து வந்துட்டார். தபோவனத்துக்குள்ளே நுழையிறார். அவர் வரும்போது ஒரு 8-8:30 மணி இருக்கும் கார்த்தால. தபோவனத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே பாராயணங்கள் பாத பூஜையெல்லாம் நடந்துடும். கார்த்தால அவள் வேலை முடிஞ்சு சுவாமி தீர்த்தம் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுவார். அவர் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பார். அவரே இவர் பார்த்ததில்லை சுவாமியை. உள்ளே போகிறார், ஃபோட்டோ கூட தெரியாது. அங்கே தோட்ட வேலை செஞ்சுன்னு இருக்கார் ஒரு கிழவனார். மம்புட்டி வச்சு கொத்தின்னு இருக்கார். யோ அப்படின்னு கூப்பிட்டார். அவருக்கு சிரிச்சுட்டே வந்தார். என்ன அப்படின்னார். இந்த ஞானானந்த சாமி எங்கே இருக்கார் அப்படின்னு. அவரா உள்ளே இருக்காரு அப்படின்னார்.
இவர் உள்ளே போனார். உள்ளே ஒரு ஹால் இருந்தது. ஒரு இங்கே தான் வருவார் போல இருக்குது, தரிசனம் கொடுக்குற ஹாலாக இருக்கும் இது அப்படின்னு உக்காண்டார். எப்போ வருவாரோ அவர் பார்த்துட்டு எப்போ டிஃபன் சாப்பிட்றதோ அப்படின்னு மனசில் ஒரு கவலை. வெளியில் ஹோட்டல் ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே எதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல, கிராமமாக இருக்குது, அப்படி ஏதோ யோஜனை. நிறைய பக்தாள்லாம் வந்து அங்கே அசம்பிள் ஆகிட்டா கொஞ்சம் கழிச்சு. ஓ இப்போ இதுதான் தர்ஷன் ஹால்னு தெரிஞ்சுட்டார். சத்து கழிச்சு இந்த தோட்டக்காரர் உள்ளே வந்தார் மம்புட்டியோட. உடனே எல்லோரும் எழுந்து நின்னா. இவருக்கு ஒன்றும் புரியல, புது விதமான ஆசிரமமாக இருக்கே, சுவாமி மகாராஜ் வருவார்னு பார்த்தா தோட்டக்காரன் வந்தால் எல்லாம் எழுந்து நிற்கிறாளே. அங்கே சுவாமியோட சீட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் ஒரு உட்காண்டார். ஒன்று நமஸ்காரம் பண்ணோடனே இவர் புரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டி இவர் தான் சுவாமியோட. ஆமாம் அச்சுச்சோ தெரியாமல் போச்சே, யோவனு கூப்பிட்டு விட்டாலே மரியாதை இல்லை. சுவாமி இவரை பார்த்து தொப்பை குலுங்க குலுங்க சிரிக்கிறார். அதனால் அவர்கிட்ட சொன்னார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணலை, ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல, இந்த கழவனாருக்கு என்ன இத்தனை குசும்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு அவரை டோஸ் விடணுங்கிற கோவம் தான் எனக்கு இருந்ததுங்கிறார். அப்புறம் எல்லோரும் தரிசனம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணார். போன அப்புறம் அங்கேருந்து அவர்கிட்ட போனார். பழத்தை கொடுத்துட்டு எங்கள் அப்பா அனுப்பிச்சாரு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் சுவாமின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, சுவாமி எங்கேன்னா உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாளேன்னு. சுவாமி சிரிச்சுண்டே, நிஜம்தானே, சாமி உள்ளே தானே இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான் விஷயம். வெளியிலேருந்து வழிகாட்டுறதும் அவர் தான், உள்ளேருந்து இழுத்துக்கிறதும் அவர் தான். அந்த பாவனை வந்துடுத்து அப்படின்னுட்டா குருன்னு ஒருத்தரை தேடி போகிற ஸ்டேஜ் போய் யாரை பார்க்குறோமோ யார்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறோமோ அத்தனையும் நமக்கு பாடம் ஆகிடும். அவதூத கீதையில் இதுதான் வருது பாகவதத்தில். யார்கிட்டேருந்து என்ன பாடம் என்னைக்கு எங்கேருந்து லெசன் வரும்னு தெரியாது. கரெக்டாக சொல்லப்போனால் குரு எப்போ கிடைப்பார்னு சொன்னால், when you understand that you are a student you will get a guru. சிஷ்யனுக்கு உண்டான வினயம் உனக்கு என்றைக்கு வருதோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்றைக்கு நீ தெரிஞ்சுக்கிறியோ அன்றைக்கி உனக்கு குருநாதர் கண் எதிர்க்கப்படுவார். வரணும் படத்தை மாட்டிக்கிறதுலையோ பூஜை பண்ணுறதுலையோ அது குரு ஆகாது. குரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வினயம், அடக்கம், அமரருள் வைக்கும்னு அடங்கி போகிற தன்மை வேணும் இல்லையா. நான்கிற திமிர் இருந்து விட்டால் அது நடக்கவே நடக்காது. பக்த விஜயத்தில் மகிபதி மகாராஜ் ஒரு சரித்திரம் சொல்கிறார். சாந்த பிராமணி த முகமடியன் கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்டோரிஸ் ஆஃப் இண்டியன் செயின்ட்ஸுங்கிற புக்கு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் ஆஃப் மராட்டி மகிபதி பக்த விஜயம் இருக்கு இல்லையா, அதோட டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் கோட்போலே அண்டு ஜஸ்டின் அபாட் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது. அதில் நிறைய சரித்திரங்கள் இருக்குது. மராட்டி படிக்க முடியாதவா படிக்கிறதுக்கு இது சௌரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணினவா வந்து மிஷனரிக்காரா. எதுக்கு நம்ம பக்த விஜயத்துவே அவள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, பாரத தேசத்தில் இத்தனை ஜாதி பிரச்சனை இருந்தது, அப்பேற்பட்ட ஒரு தர்மத்திரியா நீ இருக்க போகிற, எங்கள் மதத்துக்கு வந்துருன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த புக்கை எழுதினாவா. ஆனால் அது எழுதுறதுக்காக பாரத தேசத்துக்கு வந்து மராட்டி கற்றுண்டு இந்த அபங்கத்தை ஸ்டடி பண்ணி நம்ம தர்மம் சரியில்லை அவா தர்மம் வஸ்தின்னு காட்டுறதுக்கு வந்துட்டு இந்த ஜஸ்டின் அபாட்டு அவர் கடைசியில் அபங்கம் பாடின்னு பக்தரா சித்தியானார். ஜியோ போப் அந்த மாதிரி வந்து கடைசியில் மாணிக்க வாசகர் சிஷ்யராக போயிட்டார். அவரோட சமாதியில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எழுதி வச்சிருக்காராம். அது மாதிரி அந்த புஸ்தகத்தில் இந்த சரித்திரம் இருக்கு. பட் அவரோட பேர் அது இல்லை. சாந்த பிராமணி அப்படின்னு பேர் இருந்தால் முகமடியன் கிங்குன்னு எப்படி வரும் இல்லையா. அவர் பேர் ஷா பாமினி அப்படின்னு. பாமினி டைனாஸ்டி நம்ம படிச்சிருக்கலாம், பாமினி சுல்தான்கள்னு படிச்சிருக்கலாம். அந்த வம்சத்தை சேர்ந்த பிடார் தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு முகமதிய அரசன். போகமாக வாழறது, செத்து போன அப்புறமும் சொர்க்கத்துக்கு போய் போகத்தையே அனுபவிக்கிறதுன்னு சில மதங்கள் காட்டும். நம்ம மதம் என்ன சொல்றதுன்னா, அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடுதுக்குமாறு. அனுபவிக்கிற போகத்தை அளவா அனுபவி, போகத்தை நிறைய அனுபவிச்சு போகி ரோகி ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். தீர்காயுஷாக இருக்கணும்னா அளவாக இருக்கணும், போகத்தில் நாட்டம் அளவாக இருக்கணும். அவ்வாறு எல்லாமே அத்தியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அவரும் அவர் ராணியும் அரண்மனை உப்பரிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கா. எங்கேயாவது கடிகாரங்கிறது ஒன்று காட்டு பார்ப்போம். நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். ஒன்றும் நைட்டா இல்லை, அடுத்த வருஷம் ஒரு கடிகாரத்தை மாட்டிட மாட்டேன். ரெண்டு பேரும் பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கான். தங்க கிண்ணத்தில் வச்சு பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் ராணிக்கு கொடுக்கறதும் ராணி இவனுக்கு கொடுக்கறதும் ஒரே
சரச சல்லாபமாக இருந்துட்டுருக்க. தள்ளி நின்று செடிகள்லாம் விசிறின்னு இருக்கா. அந்த விசிற துணி விசிறியில் கூட பன்னீர் தெளித்து வாசனை திரவியம் தெளித்து விசிறணும். எங்கே பார்த்தாலும் போகம் போக்கியம்தான், அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப் அப்படி இருந்துட்டுருக்கா. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறத ஒரு சந்தோஷத்தில் அப்படி தோலை அப்படி தூக்கி எறிஞ்சா ராணி. அது ராஜா மேலே படாமல் வெளியில் உப்பரைக்கு வெளியில் விழுந்துடுத்து. வெளியிலலாம் காவல்காரன் நிறைய பேர் இருக்கா. அந்த நேரத்தில் எவனும் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. வாசல் பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு பைத்தியக்காரன், ஒரு பிச்சைக்காரன், அவன் கிடுகிடுன்னு உள்ளே வந்துட்டான். வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்த பழம், விலை உயர்ந்த தோல், ஏழை பாவம், அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த தோலை எடுத்து சாப்பிட்டுட்டான். ராணி பார்த்தா, நம்ம அரண்மனைக்குள்ள உப்பரிகையில் நம்ம 2 பேர் சாப்பிட்டுட்டு விளையாடின்னு இருக்கோம். ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான், ஒரு அழுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கான். இவன் உள்ளே வந்து நான் விட்டெறிஞ்ச தோலை சாப்பிட்டான்னா என்ன காவல் காக்கிற அந்த காவல்காரெல்லாம் அப்படி சத்தம் போட்டான். ராஜா கோவம் வந்துடுது. யாரா அங்கே காவலுக்கு இருக்கிறவன் எல்லாரும் கூப்பிட்டான். அவன் அடிக்கிறதுக்கு தங்கத்திலே பரம்பு வச்சுன்னு இருப்பான். பரம்பால் அடிக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொறுப்பு இல்லை, எவனோ நுழைஞ்சு வாழைப்பழ தோலை திங்குறான், அவனை பிடி. உடனே ஆளுக்கு ஒரு அடி வாங்கினான் இல்லையா, அது இன்ட்ரெஸ்டோடு அவனுக்கு திருப்பி கொடுக்குறான். அடின்னு அடிக்கிறான் அவனை, ரத்த விளாரா. அவன் அடி வாங்கிறதே 2 பேர் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஐயோ சாமி என்னை அடிக்காதீங்க சாமி, வலிக்கிறது சாமின்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்க கடன்னு சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு சிரிக்கிறானே, அது பைத்தியம் போல் இருக்கு. பைத்தியம்னு தெரியறது பார்த்தா, ஆனால் பைத்தியத்தை கூட அடித்தா வலிக்குமே. நிறுத்துப்பா, அவனை அடிக்காது. எதுக்கு சிரிச்சேப்பா? கடவுளோட லீலையை நினைச்சேன் ராஜா, சிரிப்பு வந்துடுத்துன்னா. என்னடா லீலையை பார்த்தேன் நீ? நான் தெருவோடு நடந்து போகிறவன், இந்த அரண்மனைக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். நீங்கள் தூக்கி போட்ட தோலை தின்னுவிட்டேன். எனக்கு இத்தனை அடி கிடச்சிது. பழத்தை திங்கிற உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அரண்மனையிலேயே வாசம் பண்ணுற உங்கள் நிலைமை என்னவோ நினச்சா பயம் வந்துடுது. அந்த பயத்தில் சிரிப்பு வந்துடுது. சிரிச்சு விட்டேன்னா உடனே அவளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. காவல்காராளுங்க, ராஜாவை கிண்டல் பண்ணுற நீ, நான் அடிக்காது, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், விடு போப்பா போ. அப்புறம் நேர தன்னோட அறைக்குள்ளே போயிட்டான். இந்த வார்த்தை வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிச்சு. தோழியை தின்னவனுக்கே இத்தனை அடி கொடுத்தோமே, அவனுக்கு மேலே நான் நினைக்கிறேனே, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கானே, அவன் எனக்கு எத்தனை அடி கொடுப்பானோ? அரண்மனையில் நுழைஞ்சவனுக்கு இத்தனை அடின்னா இங்கே வசிக்கிற எனக்கு என்ன கதி கிடைக்குமோ அப்படின்னு பயந்து போயிட்டான். சரியானபடி தர்ம நியாயம் தெரியாமல் வளர்ந்துட்டேனோ, ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுல சந்தோஷப்படுற ஒரு குரூர புத்தி எனக்கு வந்துடுத்தோ, அவன் யாருன்னு தெரியலையா, பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் போல இருக்கானே, அவன் ஒரு மகானோ என்னமோ தெரியலையே, என் கண்ணை திறந்து விட்டானே அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசில் அப்படி ஒரு குழப்பமும் கொந்தளிப்பும் இருக்கு. யோகி ராம் சூரத்குமார் சுவாமி தன்னை டர்ட்டி பெக்கர்னு சொல்லுவார், டர்ட்டி சின்னர்னு சொல்லுவார். அப்புறம் அவரே சொல்லுவார், நான் பெக்கர்னு சொல்லிக்கிறேன், யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு யாராலையும் எதுவும் கொடுக்க முடியாதும்பார். நான் சின்னர்னு சொல்லிக்கிறேன், என்கிட்ட பாவம் கிடையாதும்பார். நான் டர்ட்டி பர்சன்னு சொல்லிக்கிறேன், ஆனால் நான் சுத்தமானவன்பார். அப்படி யாரும் ஒருத்தர் வந்து சேஷாத்திர சுவாமிகள் அப்படி தான் இருந்தார், அபிராமி பட்டர் அப்படி தான் இருந்தார், பாரதியார் அப்படி தான் இருந்தார், எல்லாம் கிறுக்கு பைத்தியம், பரமஹம்சரே அப்படி தான் இருந்தார், எல்லாம் அப்படி தான் வச்சா நம்ம மனசில் அப்படியே அந்த அவன் சொன்ன வார்த்தை ரீங்காரம் பண்ணிட்டு, ஆஹா எனக்கு எது மார்க்கம்னு தெரியலையே, நான் ஒருவேளை இப்போ இவன் கண்ணை திறந்துட்டான், இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை நான் குரூரமாக தண்டிச்சிருக்கேன், தன் தர்மத்தை கடைபிடிச்ச எத்தனை பேரை நான் தண்டிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் மனசை உடைச்சிருக்கேன், எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியலையே, இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு தெரியலையே, இது நான் நல்லவனாக வாழறதுக்கு என்ன வழின்னு தெரியலையே, எனக்கு மார்க்கம் தெரியலையே, எனக்கு வழிகாட்டுவார் இல்லையே, இப்படி குழம்பி போய் சத்தம் போடாமல் அரண்மனை விட்டு ஓடி போயிட்டான். எனக்கு ஒரு மார்க்கம் வேணும்.
உருவம் இல்லாத கடவுளை தான் நான் இத்தனை நாளாக கும்பிட்டு இருக்கேன். நம்ம தர்மத்திலேயே நிர்குண உபாசனை உண்டு. சகுண நிர்குண தோனி விலக்ஷண பிரம்ம சனாதன விட்டலஹாங்கிறார் மாவுலி. சகுண ரூபமாக உருவத்தோடு பார்க்குறா, உருவம் இல்லாமலும் உன்னை வழிபடுறா. நீ உருவமா அருவமான ரெண்டையும் தாண்டினவன் நீங்கிற, ரெண்டுத்துக்கு மேற்பட்டவன் நீ. உன்னை புரிஞ்சுக்க முடியாது. கபீர்தாஸ் மகாராஜ் சொல்கிறார், ரூப நஹி ரங்கு நஹி வர்ண நஹி சாயா. உனக்கு உருவம் கிடையாது, உனக்கு ஜாதி கிடையாது, உனக்கு நிறம் கிடையாது, உருவமும் இல்லை நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிராகார நிர்குணகி தூஹி ரகுராயாங்கிற. அப்படி எந்த பிரம்மத்தை சொல்கிறாளோ அவன்தான் ரகு வம்சத்தில் ராமனா பிறந்தான்னு சொல்கிறார். இப்போ அவா தர்மத்தில் பார்த்தா நஹி நஹின்னு சொல்கிறதையே நம்ம தமிழ்லையோ இல்லை மலையாளத்தையோ சொல்கிறத எடுத்துக்கோங்களேன். ரூபம் அல்லா, வர்ணம் அல்லா, இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் அவன் நிர்குண உபாசனை. அப்போ அந்த தர்மத்தில் தான் அவர் இருக்கார், அந்த பாமினி சுல்தான். எனக்கு வழிகாட்டுவார் யார், எனக்கு நல்ல கதி எப்படி கிடைக்கும்? உருவம் இல்லாமல் உன்னை கும்பிட்டு இருக்கேன், தெய்வமே நீ எங்கே இருக்கே, எப்படி இருக்கே, உன்னை எப்படி கும்பிட்றதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ வழிகாட்டு. என் தப்புக்கான பிராயச்சித்தம்னு கேட்க மாட்டேன், தப்புக்கான விதாயம். சிவன் சார் சொல்கிறார், விதாயம் தண்டனை அனுபவிச்சுடுவார். இங்கே அனுபவிச்சுட்டா கம்மி, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே மன திண்டாடுவேங்கிறார். இன்ட்ரெஸ்டோடு கிடச்சிடும். இங்கேயே அனுபவிச்சுட்டா. ஏணிப்படிகளில் மாந்திரங்கள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது சிவன் சார், அதில் பாப்பிகள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். எங்கேயாவது ஒரு இடத்த நம்ம நிச்சயமாக மாட்டிப்போம். அதில் பொதுவாக நம்ம தர்மத்தில் பிராயச்சித்தம் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க சாரின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணுறதெல்லாம் நம்ம இதில் ஒத்துக்கலை. அதை படிச்சுட்டா சித்த பயமாக இருக்கும், என்னடா அது இப்படியெல்லாம் போட்டு சொல்கிறாரேன்னு. ஒரே ஒரு பேஜ் நடுவில் இருக்கு, நமக்கெல்லாம் ஆதாரமான ஒரு பேஜ். என்ன? பற்றில்லாத ஞானிகளை சாதுக்களை பார்த்து தேவையில்லாத அவர்களுடைய அல்ப தேவையை நீ பூர்த்தி பண்ணி விட்டு வருவாயானால் உனக்கு பிராயச்சித்தம் உண்டு. சாதுக்களை திருவடி பணிஞ்சு அவளுக்கு பண்ணக்கூடிய சேவை, அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக நீ ஆயிட்டேன்னா நீ எங்கே போய் என்ன பிராயச்சித்த ஹோமங்கள் பண்ணி எத்தனை க்ஷேத்திரத்தில் போய் நீ என்ன பிரதட்சணம் பண்ணினாலும் தீராத பாபம் சத்சங்கத்தில் தீரும் அப்படிங்க. இவருக்கு சத்சங்கம்னா என்னன்னு தெரியாது, குரு அனுகிரகம்னா என்னன்னு தெரியாது, விட்டல் யாருன்னு தெரியாது, அப்படி ஒரு சாமி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் ராஜாவாக இருக்கிறனால என்ன, மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் பிடார் தேசத்து ராஜா. ஆனால் பண்டர்புரம் ஒரு ஊர் இருக்குன்னு தெரியும். ஏதோ பைத்தியக்கார ஜனங்கள்லாம் விட்டல் விட்டல்னு கூப்பிடுறான்னு ரொம்ப சாமியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அவர் ரிலீஜனே வேறு. இந்த பிச்சைக்காரன் வந்து இப்படி கிளப்பி விட்ட உடனே அரண்மனை விட்டு போயிட்டார். ராஜாவாக இருந்த பத்திரகிரியார் தானே அப்புறம் விரக்தி வந்து கிளம்பினார்னு பட்டினத்தா சரித்திரத்தில் உண்டு. அது மாதிரி வந்து காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கார். இனிமேல் என் வாழ்க்கையை நீ நடத்து, நீ எங்கே எந்த திக்கில் இருக்க, எப்படி உன்னை கும்பிடணும், என்ன சொல்லி உன்னை பிரார்த்தனை பண்ணணும், என்ன பண்ணால் உங்கள்கிட்ட வர முடியும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த சக்திகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நான் முறையாக பிரார்த்தனை பண்ணலைன்னா ராமகிருஷ்ணன் சார் சொல்வார், பக்தி இருந்தால் தான் நீ அனுக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்கிறா அம்மா. அப்படி பக்தி இருந்து தான் நீ அனுக்கிரகம் பண்ணுவேன்னா அந்த பக்தியை வாங்கிறதுக்கு நான் எங்கே போவேன்? அதை நீயா கொடுத்து எனக்கு நீ அனுக்கிரகம் பண்ணு. நான் வேற எங்கேயா போய் கேட்க முடியுமா? அது உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு வரணும். நீயே சத்சங்கத்தை கொடு, நீயே பக்தியை கொடு, குவாலிஃபிகேஷனை கொடுத்து குவாலிஃபிகேஷனை வேலையை கொடுங்கிறான். அது எனக்கு மார்க்கத்தை காட்டு அப்படின்னு. பகவான் என்னை விட்டல் தெரியாது, பாண்டுரங்கன்னு தெரியாது. ஏன்னா என்னை எப்படி நீ வச்சிருக்கியோ, ஆட்டு வித்தால் ஆடுகிறேன் அடியாருடன், கூட்டு வித்தால் கூடுகிறேன் உண்மையால், பாட்டு வித்தால் பாடுகிறேன் நீ, ஊட்டு வித்தால் உண்ணுகிறேன் இச்சிறியனால் ஆவது என்னேங்கிற ஒரு பாவனையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். अल्लाह रखेगा वैसा ही रखना, मौला रखेगा वैसा ही रखना। कोई दिन सिर पर छतर उड़ावे, कोई दिन सिर पर
गदा चढ़ावे, कोई दिन शक्कर दूध मलीदा, कोई दिन मांगे गर गर गदा। अल्लाह रखेगा वैसा ही रहना, मौला रखेगा वैसा ही। कोई दिन सेवक हाथ जोड़े कड़े, कोई दिन नज़दीक न आवे देने, कोई दिन राजा बड़ा अधिकारी, कोई दिन राजा कंगाल भिखारी। अल्लाह रखेगा वैसा ही रखना, मौला रखेगा वैसा ही रखना। कहत कबीरा करत करतारी, कहत कबीरा करत करतारी, गापल क्यों करता मगरूरी, गापल क्यों करता मगरूरी, कापल क्यों करता मगरूरी, कापल क्यों करता। अल्लाह रखेगा वैसा ही रखना, मौला रखेगा वैसा ही रखना। இந்த பாட்டு பாடின இந்த ராகத்தில் ஒரு பாட்டு பாடின உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। राम राम जय राजा राम, राम राम जय राजा राम, राम जय सीताराम, राम राम जय सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। உன்னை பகவான் எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருங்க. உனக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கு சம்மதமாக அப்படியே வாழ்ந்துடும். அல்லாஹ் ரகேகா வைசாஹி ரஹ்னா, மௌலா ரகேகா வைசாஹி. கபீர்தாஸ் மகாராஜ் இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டு ராம பக்தராக இருந்தவர். ஒரு நாளைக்கு தலைமையில வெண்கொற்ற கொடை இருக்கும், கோயிதின் சிறு பரிச்சத்தர் விடாவே. இன்னொரு நாளைக்கு தலையில் பானையை தூக்கின்னு கூலி வேலைக்கு போகிறாப்புல ஆகிடும். ஒரு நாளைக்கு பாலில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்றாப்புல கிடைக்கும். ஒரு நாளைக்கு தெரு தெருவாக போய் பிட்சை எடுக்கிறாப்பல நேரம். அபிராமி பட்டர் சொல்கிறார், தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போரும் மனதில் வையாதவர், வன்மை குலம் கோத்திரம் குன்றி குடில்கள் தோழும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலாக நிற்பார் பாருங்க. அம்மா உன்னை ஒரே ஒரு க்ஷணம் கூட நினைக்காம இந்த ஜென்மாவை வீணாக கழிச்சுட்டான்னா, கோவிலில் வந்து உன் அம்மானு கூப்பிடுறதுக்கு பதிலாக தெருவில் நின்று அம்மானு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். அந்த 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 ஒரு அபாக்கிய நிலைமை நமக்கு வரலாமா? நாமாவை சொல்லி ஐயா சாமி பிச்சை போடுன்னு கேட்குறது போல ஐயா சாமி பிரேம பிக்ஷை போடுன்னு மகான்கள் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. அப்படி சொல்கிறார். ஒரு நாளைக்கு உன்னை சுற்றி நிறைய சேவகர்கள்லாம் இருப்பா. ஒரு நாளைக்கு ஏன்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத போயிடும். ஒரு நாளைக்கு கோயிதின்னு ராஜா படா அதிகாரி, எல்லா பவரும் எங்கிட்டே. அடுத்த நாளைக்கு கங்காலு பிகாரி. இப்படி தான் நடக்கும் வாழ்க்கையில். நம்ம சுவாமி சொல்றார், உள்ளதொன்றும் உள்ளதில்லை, உள்ளதினும் நாசமில்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை, ராமராம பாக்கியமா. ஒரே நிலையால் இருந்துட முடியாது. பிராரப்தம் அப்படிதான். எவன் பகவானை பிடிச்சுட்டானோ அவனை பிராரப்தம் ஒன்றும் பண்ணாது. கிருஷ்ணபிரேமி அண்ணா அழகாக ஒரு உபன்யாசத்தில் ஒரு வார்த்தை சொன்னா, பகவான் கர்த்தான்னு புரிஞ்சுட்டு நீ சாட்சி ஆயிடு. நீ கர்த்தான்னு நினச்சுட்டா அவன் சாட்சியாகி வேடிக்கை பார்ப்பான், ஜாக்கிரதைங்கிற. நீ எல்லாம் பண்ணுறவன் நினச்சிண்டியா பண்ணு கண்ணா, நான் அப்படி வேடிக்கை பார்க்குறேன் அப்படிமா.
என் அப்பனே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னியா, நீ உட்கார்றா நான் பார்த்துக்கிறேன்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இது ஏதோ கோரா கும்பருக்கு நாமதேவருக்கு நடந்த விஷயம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். அந்த பக்தி அவன் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன நம்மளால முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். நம்ம பண்ணுற அல்ப பக்திக்கு முழு வரம் கொடுக்குறேங்கிறான். இனிமே எனக்கு இட்டபடி நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கார். ஆனால் வழி தெரியல, மார்க்கம் தெரியல. இப்படி ஒரு ஜீவன் கதறதுங்கிறது சுவாமிக்கு தெரியும் இல்லையா? பகவான் என்ன பண்ணினான்னா, சாதுக்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பண்டரிபுரத்துக்கு போயிட்டு இருக்காளாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பண்டரிபுரம் போகிற அந்த மார்க்கத்தை பற்றி மாவுலி சொல்கிறார். पंढरीच्या वाटे अनंत घटदियाग, पंढरीच्या वाटे अनंत घटदियाग, वैकुंठीच्या मार्गात येणे संगे, ज्ञानेश्वर माऊली ज्ञानदेव माऊली, 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 ज्ञानेश्वर माऊली ज्ञानदेव माऊली. பண்டரிபுரத்துக்கு சாதுக்களோட வார்க்கரி யாத்திரை பண்ணிட்டு நடந்து போகிற அந்த பாதை இருக்கே, நிவர்த்திநாத் மகாராஜிட்ட அண்ணாட்ட மாவுலி கேட்குறார், அண்ணா இது பண்டரிபுரம் போகிற ரூட்டுன்னு சொல்கிறாளே அப்படியான்னு. இல்லைப்பா, வைகுண்டத்துக்கு போகிற ரூட்டு. வைகுண்டீச்சா மார்க்கத்தேனே சங்கே. எத்தனையோ யாகங்கள், சோம யாகத்திலேருந்து அஸ்வமேத யாகத்திலேருந்து மிகுந்த பொருட்செலவோட தபஸ் அனுஷ்டானத்தோடு பண்ண வேண்டிய யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, பண்டரிபுர பாதையில் சாதுக்களோட நாமாவளி சொல்லிட்டு ஒரு அடி நடந்தால் கிடச்சி. இதெல்லாம் ஒரு அதிசயோக்தி, உயர்வு நிவர்ச்சி இல்லை. ஒரு தரம் வார்க்கரிக்கு போனால் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிடும். அண்ணா அழிச்சுன்னு போயிருக்காரு என்ன. जप तप अनुष्ठान क्रिया कर्म धर्म हे जानता ती वर्म संत जन, ज्ञानेश्वर माऊली ज्ञानदेव माऊली, ज्ञानेश्वर माऊली. जप तप अनुष्ठानங்கள்லாம் பண்ணினால் இந்த பாக்கியம் கிடைக்கும். தபோவந்துக்கு ஒரு தினம் யாரோ இன்றைக்கி விரதம் சாப்பிட மாட்டேன்னா, அதெல்லாம் இருந்ததுனால தான் இங்கே வந்திருக்கோம். சஜ்ஜன சங்கே சம்பிராப்தே சமஸ்த நியமைகி அலம். முடிஞ்சுடுத்து, ரீச் தி டெஸ்டினேஷன். அப்படி இதோட மகிமை எப்பேற்பட்டதுன்னா, அந்த பாரிண்டு போகிற சாதுக்களை பார்க்கிறா. மாவுலி சொல்கிறார், விரக்ஷமாக இருக்கிறதெல்லாம் யாருன்னா சனகாதி முனிகள்லாம் விரக்ஷமாக நிற்கிறாங்க. பண்டரிபுர சாதுக்களை தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கிறாளாம். அப்பேற்பட்ட மார்க்கம். அதில் சாதுக்கள் பஜனை பண்ணிட்டு போகிறதை இவர் பார்க்கிறார். இவருக்கு டோட்டலி புதுசு, இதெல்லாம் பழக்கம் இல்லை. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், சூரிய வெளிச்சத்தினால பார்க்கிறேன், தீப வெளிச்சத்தினால பார்க்கிறேன். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ரத்தனமயமான விளக்கு வச்சு ரத்தன தீபத்தால் பார்ப்பாளாம். இதால் நீ பார்க்கிறேன்னு சொல்கிறியேப்பா, ஆனால் இருக்கிற வஸ்துவை தானே அது காட்டும். இப்போ கரண்ட்டு கட் ஆகிடுத்து, ராத்திரி நேரம் சத்சங்கம் நடக்கிறது, உடனே எல்லாம் செல் டார்ச் எடுத்து இப்படி போடா, ஏதோ ஒன்று இந்த டேபிள் இங்கே இருக்குன்னா அந்த டேபிளை அது காட்டும். கண்ணுக்கு திருக்கோச்சரமாக இருக்கிறத காட்டும். கண்ணில் படாத பொருளை அது காட்டுமோ? ஆனால் இருந்து நிஜமாகவே இருக்குது, ஆனால் கண்ணில் படலைங்கிற பொருளை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. யார்? சாதுக்களுங்க. रवि रवि दीप हीरा दाविती देखने, रवि दीप हीरा दाविती देखने, अदृश्य दर्शने संतांचे, अदृश्य दर्शने संतांचे,
त्याचा महिमा खायवण्णु मी पामर त्याचा महिमा खायवण्णु मी पामर न कळे तो साचार ब्रह्मादिका न कळे तो साचार ब्रह्मादिका त्याचा महिमा खायवण्णु मी पामर त्याचा महिमा खायवण्णु मी पामर तापली चंदन निववितो कुडी உடம்புல எரிச்சலா இருக்கு வெயில் காலம் வேர்க்குரு சந்தனத்தை தடவிக்கோன்னு சொல்லுவா அது வெளியில இருக்கிற உஷ்ணத்தை தணிக்கும் உள்ளுக்குள்ள திரிகுணங்களால கொதிச்சுன்னு இருக்கே அதுக்கு எது சந்தனம் நிர்குண திரிகுண தோக்காடி சந்த சங்க சாப்பிட்டியாடான்னு அம்மா கேட்பா ஆசையா பையன் ஃபாரின்லேருந்து வந்திருப்பான் 40 கிலோவோட போயிட்டு 120 கிலோவோட உடம்புல லக்கேஜ் இல்லை வந்திருப்பான் குழந்தை இழைச்சி போயிட்டியடேன்னு கேட்பா அம்மாவுக்கு அப்படி தோணும் என் குழந்தை சரியா சாப்பிட்டானோ என்னமோ மண்ணையும் கேக்கையும் தின்னுட்டு இப்படி இருக்கானே அப்படின்பா இல்லையா சொல்கிறேன் இவாளுக்கு இருக்கிற அன்பை காட்டிலும் தாயினும் சால பறிந்து சாதுக்கள் என்ன அவன் அந்த சோத்தால் அடித்த பிண்டத்துக்கு செய்வா அம்மா அப்பா உன் ஜீவனுக்கு செய்ய முடியாது மாய பாப்ப பிண்ட பாலியலா மாயே நீ ஜென்மம் எடுத்த உடம்ப காப்பாத்துவா உன்னை ஜென்மம் எடுக்காம அவ காப்பாத்துவா ஜன்ம மரண ஜாய ஜன்ம மரண ஜாய संताचे नीत्याचा महिमा खायवण्णु मी पामर எங்கேயா சத்சங்கம் கிடைக்கிறது யாரா மகான்கள் பேசுறத கேட்க கிடைச்சதுன்னா இன்னைக்கு மீடியா வேர்ல்டில் இருக்கோம் எல்லாம் யூடியூப்லேயே கிடைக்கிறது ஆனால் நேரம் கிடைக்கிற சத்சங்கம் தனி தான் அந்த ஆனந்தம் அதில் வராது சூரிய பகவான் வந்து சன்ரைஸ் சன்செட்டை வந்து நீங்கள் டிவியில் பாருங்க நல்லா தான் இருக்கும் நேர பார்க்குற கிடைக்கிற பரவசம் கிடைக்குமா கிடைக்காது संतांचे वचन वारी जन्म दुःख ஜென்ம மரண துக்கத்திலிருந்து விடுபடுத்தக்கூடியவா அதனால அந்த சத்சங்கத்தை எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா ராமலிங்க சுவாமிகள் பசித்திருன்னார பசியோட ஆசையோட மிஷ்டானத்தே பூக்க நிவாரண பசிச்சு ருச்சியா சாப்பிட்றாப்புல சாதுக்களோட வச்சனத்தை உள் வாங்கிக்கோ तुकामणे जवळी न पाचारिता जावे संत चरण भावे रिकावया அந்த அவ திருவடிகளை விட்டு நான் நகராதபடி பாண்டுரங்கா காப்பாத்து சத்சங்கம் எனக்கு என்னைக்கும் வேணும்னு ஜெகத்குரு கேட்டு கொடுக்குறார் அப்படி சாதுக்கள் பஜனை பண்ணிட்டு போறதை பார்க்குறார் संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय भक्तों की जय जय गुरु की जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय அத்தனை பேர் ராமகிருஷ்ண ஹரி நாராயண ஹரி பாண்டுரங்க ஹரி மாவுலி மாவுலி மாவுலின்னு பாடிட்டு போறா இப்படி ஒரு பக்தி பித்து பிடிச்ச கூட்டத்தை அவர் பார்த்ததில்லை அவரோட அரண்மனை அவருடைய ராஜரீக காரியங்கள் யுத்தம் சண்டை அடிதடி கொலை குத்து இதை தவிர ஒன்றும் தெரியாது அப்படியே ஆச்சரியப்பட்டு ராஜா ஆச்சரியப்பட்டாங்கிறதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா டைரக்ட்லி ஆப்போசிட் சைடில் டயகனலி ஆப்போசிட் சைடில் இருக்கான் நம்மளாம் ஏதோ பஜனைக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து போயிருக்கோம் தேவா ஹோயின பிகாரி பண்டரி ஜவாரகாரி பாட்டெல்லாம் பாடியிருக்கோம் வாரக்கரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அண்ணாவோட முதல் வருஷம் போனபோது
இந்த யாத்திரையை அனுபவிச்சேளான்னு கேட்டால் இல்லைங்கிற பதில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அழறதுக்கே நேரம் சரியாக இருந்தது, அழறதுக்கே நேரம் சரியாக இருந்தது. ஓ இதுதான் பக்தியோ, இப்படி கூட உண்டா, பகவானுக்காக சர்வஸ்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு இப்படி கதறிண்டு வர முடியுமா எங்கேயாவது? அங்கே ஒரு டிவி சேனலில் எங்களை பேட்டி எடுத்தா, அண்ணா நீங்கள் பேசுங்க எனக்கு பதிலானார். நான் தான் பேசினேன். அதில் போன வருஷத்தில் உங்கள் ஊரில் சாதுக்கள்லாம் இல்லையா, என்ன இங்கே வந்திருக்கேளேன்னு கேட்டான். நான் சொன்னேன், உங்கள் ஊரை விட எங்கள் ஊரில் சாதுக்கள் ஜாஸ்தி, ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்கள் கொண்டாடின்றீர்கள், நாங்கள் கோட்டை விட்டு விட்டோன்னே. எங்கள் ஊரில் ஞானசம்பந்தர் இல்லையா, நம்மாழ்வார் இல்லையா, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் டோட்டல் போட்டால் அதை விட ஜாஸ்தி வரும். மதிக்கிறது இல்லையே. ஆலந்திக்கு இருக்கிற மரியாதை சீர்காழிக்கு உண்டா இல்லையா? எவ்வளோ வேதனையான விஷயம் அது. தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை அப்படி கொண்டாடுறா திருவையூரில். உற்சவம் முடிஞ்சு அடுத்த நாள் ஏகாந்தமாக தியாகராஜ சுவாமிகள் இருப்பார். ஒருத்தர் கிண்டலாக சொன்னார், உற்சவம் முடிஞ்சுடுதுன்னு தெரிஞ்சு தான் அவர் திருப்பி வந்துட்டாருங்கிற. 365 நாள் கொண்டாடுறதுன்னு ஒன்று உண்டு இல்லையா? ஆலந்தியில் அப்படி பார்க்கலாம். சாதுக்களை கொண்டாடுறதுங்கிறது நிஜமாகவே மகாராஷ்டிரா மக்கள்கிட்டருந்து நாம் கற்றுக்கணும். ஒரு சக்கிலியர் ஒருத்தர் இருக்காருன்னா சேனாநாவி மகாராஜ் படம் வச்சுருப்பார். எங்கள் குலத்தில் ஒரு சந்து உண்டு, ரைதாஸ் மகாராஜ் வச்சுருப்பார். சேனாநாவி மகாராஜ் சலூனில் வச்சுருப்பார். தையல் கடையில் நாமதேவ மகாராஜ் வச்சுருப்பார். ஜுவல்லரி ஷாப்பில் நரஹரி சோனார் வச்சுருப்பார். எங்கள் குலம் எந்த குலமும் மட்டம் இல்லைப்பா, சாதுக்கள் பிறந்த குலம். அப்படி ஒரு பெருமை அவளுக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்ம சாதுக்களை கொண்டாடணும் இல்லையா? இது பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டார். அவள் பின்னாடியே போயிட்டார். மாறு வேஷத்தில் என்ன தான் இந்த ராஜான்னு தெரியப்படாதுங்கிறதுக்கு அவர் சிம்பிளாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்திருக்கார். அவளோட நமக்கு அவள் பாட்டெல்லாம் பாட தெரியாமல் நம்ம வெறுன்னு இருக்கோமா வளர்றோமா எல்லாம் அவள் கவனிக்க மாட்டா. நீங்கள் தப்பாக பாடினா கூட உங்களை கிண்டல் பண்ண மாட்டா. புதுசுன்னு தெரிஞ்சுன்றுவா. பார்த்து பார்த்து உபச்சரணை பண்ணுவாள். பாஷையே வேணாம், பிரேம பாஷை தான். அங்கே எனக்கு மராட்டி தெரியாது, அவளுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் அவ்வளோ ஆனந்தமாக இருந்திருக்கோம் நாங்கள். அந்த பிரேம முதல் வருஷம் வந்திருக்கோன்னு உடனே நம்ம நடக்க முடியாமல் நடந்து திண்டாடி வந்திருக்கோன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. படுத்துட்டு இருக்கோம் கூடாரத்தில். ஏன்னா காலை தொட்டுக்கு முட்டுட்டு திருவடி சேவை பண்ணுவாள். குளிக்கிற இடத்துல முதுகு தேய்ச்சி விடுவா. அப்படி ஒரு காரணம் இல்லாத அகாரண பிரேமையை நீ பார்க்க முடியாது, சத்சங்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பாமினி ராஜா நடுங்கி போயிட்டார் அந்த பிரேமையை பார்த்துட்டு. இனிமே இவாளை விட்டு நான் விலக மாட்டேன், இவா எங்கே போகிறாளோ இவாளோட போகிறேன். இப்போ அவளோட பேசும் பொழுது அவள்லாம் ஒரு மராட்டி கொஞ்சம் தெரியும், உருது தான் அடிப்படை, பேச தெரியறது. பண்டரிபுரத்துக்கு போகிறோம், அங்கே சாட்சாத் பகவான் பாண்டரங்கன் இருக்கார். வைகுண்டபதி நமக்காக பூமிக்கு இறங்கி வந்த க்ஷேத்திரம். வாழ்க்கையில் ஒரு தரம் வாங்க தரித்து பண்டரிசு ஜாய் ஏக்க வேளாங்கிற நாமதேவ மகாராஜ். அது என்ன அப்படி சொன்னால் போருமான்னா, ஒரு தடவை நான் கூப்பிட்டு நீ வந்துவிட்டேன்னு அடுத்த தடவை நான் கூப்பிடாமே நீ போயிட்டு வந்துடுவேன்னு அர்த்தம். ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமேன்னா அதுக்கப்புறம் ருச்சி தாங்காமல் சொல்லிகிட்டே இருப்பேப்பா. அப்படி வந்துட்டார் பண்டரிபுரம் க்ஷேத்திரத்துக்கு. இப்போ எனக்கு அதுக்கான அபங்கமெல்லாம் பாடத்துக்கு நேரம் இல்லை. அடுத்த பஜனை பண்ணுறவா வந்துட்டா. எனக்கு 11:15 11:20 கிடச்சதுனால நான் 11:20 தான் கொடுப்பேன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது நியாயமானு எனக்கு தெரியல. சரி, அங்கே சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது பரமபாக்கியம். உலகத்தில் எத்தனை தீர்த்தம் இருக்கோ அவகீச்ச தீர்த்த கடலி ஏக வேளாங்கிறார். சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணால் அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சில சந்திரபாக டோலா தேக்கலியா கண்ணால் பார்த்தா போரும்னார். ஒரு தடவை நாங்கள் போனபோது ஜலம் கம்மியாக இருந்தது. என் பிள்ளை ஞானேஸ்வர் சொன்னால் கண்ணால் தான் பார்க்க முடியறதுப்பா, அதனால தான் துக்காராம் மகாராஜ் அன்றைக்கே சொல்லிட்டாருனா குளிக்கிறதுக்கு தீர்த்தம். சந்திரபாக டோலா தேக்கலியா பலன் உண்டு. அத்தனை சாதுக்களையும் பார்த்த பாக்கியம் ஒரு தரம் புண்டரீகனை பார்த்தா கிடச்சிடும். ஜென்ம ஜென்மமாக பண்ணின பாபங்கள் பண்டரிபுரத்துக்கு வந்தால் போயிடும்னா இதெல்லாம் பார்த்துட்டா இது சத்தியம்னு தெரிஞ்சுப்பா. எப்படி பார்க்கணும்? 15 நாளில் 150 கோயில் கட்டுறவாளோட தயவு செய்து போகாதீங்க. கட்டுற காசுக்கு செரிமானம் ஆகும்னு போகப்படாது, பக்தி கிடைக்காது. எந்த கோயில் அம்மா அந்த ஏதோ ஒரு கோயிலில் பார்த்தோமே ஒசரமாக ஒரு அது என்ன சாமி அப்படின்னு மாமா மாமியை கேட்பார். நீ என்ன எங்கே பார்க்க விட்டேன், நீங்கள் வள்ளுன்னு விழுந்துட்டு இருந்தாள் அப்படிமா மாமி. ஆக 2 பேரும் பார்க்கலைங்கிறதா நிஜம்.
வாசலை விட்டு செருப்பு தொலைஞ்சு போயிடுமோ இப்படி என்னமோ ஓடிட்டு இருக்கோம். சாதுக்களோட பக்தாளோட போகணும். ஒரு க்ஷேத்திரம் சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு ஒரு ருச்சியான பதார்த்தத்தை ரசித்து சாப்பிட்றாப்புல பகவான் அனுபவிக்கணும் இல்லையா? அதான் க்ஷேத்திர யாத்திரை. எத்தனையோ பேர் யாத்திரை போடுறா, நிறைய பேப்பர்லாம் வருது, பணம் கட்டி போயிடலாம். பக்தி வரணுமே இல்லையா? கட்டநட்டையாவே சுத்த ஹோமுனி ஜாவே. எப்படி வேணா நீ வா, போகும்போது பவித்திரமாக விட்டலோட திரும்பி போங்கிறார். அது என்ன கிடைக்கணும்? அப்படி வந்து ஆடி பாடி ஆனந்தப்பட்டு அந்த சந்திரபாகாவோட வாழ வண்டியில் அப்படி பாடணுமா. துக்காராம் மகாராஜ் சொல்றார், சாண்டோனியா வாழ வண்டி காயிச்சு சிவை குண்ட. சாண்டோனியா வாழு வண்டி காயிச்சு சிவை குண்ட. சாண்டோனியா வாழ வண்டி காயிச்சு சிவை குண்ட. சாண்டோனியா வாழு வண்டி காயிச்சு சிவை குண்ட. காயிச்சு சிவை குண்ட. ஜாய ஜாய து பண்டரி. காயிச்சு சிவை குண்ட. ஜாய ஜாய து பண்டரி. ஜாய ஜாய து ஜாய ஜாய து ஜாய ஜாய து பண்டரி. ஹோய ஹோய வார் கரி. ஜாய ஜாய து பண்டரி. ஹோய ஹோய து வார் கரி. ஹோய ஹோய வார் கரி. ஜாய ஜாய து பண்டரி. ஹோய ஹோய வார் கரி. ஜாய ஜாய து பண்டரி. ஜாய ஜாய து ஜாய ஜாய து ஜாய ஜாய து பண்டரி. ஹோய ஹோய வார் கரி. ஜாய ஜாய து ஜாய ஜாய து ஜாய ஜாய து பண்டரி. ஹோய ஹோய து வார் கரி. இந்த வாழ வண்டி மணல் மேட்டுல ஆடி பாடி ஆனந்தப்படாம வைகுண்டமே என்ன கிழிக்க போற நீங்கிறாரு. அங்க என்ன இருக்கு? பெருமாள் இப்படி காலை நெட்டி படுத்துட்டு பிறகு எல்லாம் முழிச்சு பார்த்துட்டு இருப்பானா, அது வேணுமா உனக்குங்கிறார். இது கண்ட ஆனந்தம் கிடைக்குமா? அங்கே அந்த ஆனந்தம் இல்லைன்னு தான் அவனே ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணியை தட்டேன்னு சொல்வார். ஓடி வந்துட்டான். அங்கே ஒன்றும் இல்லைப்பா, நீ வேற இங்கே தான் பஜனை இருக்குன்னு வந்திருக்கான். துக்காராம் மகாராஜ் வைகுண்டத்துக்கு கூப்பிடும்போது நான் வரமாட்டேங்கிறார் அவர். அப்போ அவர் ஆசை காட்டுறதுக்கு விட்டல் சொல்கிறான், உனக்கு முன்னாடி பஜனை பண்ணுவாள்லாம் அங்கே மேலே நடத்தின்னு இருக்கான், வேணுமா? அப்போ வரேன் அப்படிங்கிறாரு. மேளா நடக்கிறதா வரேன், அப்போ சாதுக்களை பார்க்கறதுக்கு வரேன், பூர்வ ஆச்சாரியாலாம் பஜனை பண்ணிட்டு இருக்கான், நான் வரேன். அப்படி பார்த்து அகண்ட பிரேமாச்சா கல்லோல ஒரே ஆனந்தம். சந்திரபாகால ஸ்நானம் பண்ண ஒன்றும் தெரியாது முன்ன பின்ன. இந்த எங்கேயோ தெரியாதனமாக உள்ளே போய்ட்டு அவள் பரிஜோஷனம் பண்ணுறது பார்த்து பண்ணுறவள்லாம் இருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணுறார். இப்போல்லாம் கோபி இட்டு விடுறதுக்குன்னு பசங்கள்லாம் இருக்கும். அப்போ சாதுக்களே இட்டு விடுவான். கோபி இட்டுண்டு துளசி மாலை போட்டுண்டு கழுத்தில் துளசி மாலை இல்லாமல் இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறா, பிராணம் போகிற தருவாயில் துளசி காஷ்ட மேலே இருந்ததுன்னா அவளுக்கு வைகுண்டம் உண்டு, நரகம் கிடையாது. யமதூத்தாள் வந்து பார்த்துட்டு போயிடுவா. நான் செத்து போகும்போது ஞாபகமாக என் மேலே துளசி காஷ்டையை போடுங்கன்னு ஆற்றுல சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டான். மாலையை நீங்கள் போட்டுன்னு எழுதி வச்சுங்களேன், யாரும் கயட்டவே மாட்டான். இந்த வெள்ளி மாலை கூட யாரும் எடுத்துருவா, இது யாரும் எடுக்க மாட்டான். அதனால நமக்கு இப்போவே மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாச்சு, கழுத்தில் துளசி மாலை போட்டுண்டா. அப்படி ஜம்முன்னு துளசி மாலை போட்டுண்டு கோபி சந்திரன் இட்டுண்டு சர்வ சுகல்யாரோ சர்வ அலங்கார ஜம்முன்னு போகிறார். கோபாலகிருஷ்ணபாத சுவாமிகள் வந்து பண்டரிபுரம் வந்ததை நாமாஜி சொல்கிறார். பஸ்ஸுலேருந்து இறங்கி விட்டு நல்ல மத்தியானம் 12-1 மணி வெயில், சித்திரை மாதம் பொரியறது, அப்படியே உருண்டு போகிறார். லோட்டாங்கன உருண்டு போகிறார். அச்சுச்சோ அப்பா இப்படி உருண்டு போகிறாளேன்னு கேட்டால், எத்தனை சாதுகள் பஜனை பண்ணிட்டு போயிருப்பாப்பா, இங்கே நான் நடக்க முடியுமாங்கிறாள். அதில் பாவம் இல்லையா? அப்படி அவளை பார்த்து பிரமிச்சு போகிறார். தானும் அது மாதிரி பார்த்து பண்ணுறார். நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும், சாதுக்களோடு சேரணும் இல்லையா? அவள் இத்தனை நாள் கூட வந்திருக்கார். அவள் பாடுறதெல்லாம் கொஞ்சம் நாமாவளியெல்லாம் நாக்கில் நுழையிறது, அதெல்லாம் திருப்பி சொல்கிற. சொக்காமேள மகாராஜுடைய சமாதி நமஸ்காரம் பண்ணி, நாமதேவ பாய்தி நமஸ்காரம் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரங்க மண்டபத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சுவாமி உள்ள தரிசனம் பண்ண போகிறத இவாள்லாம் தினம் 1 நிமிஷம் ரிக்காமல் அர்த்த கடி ராகுனாக்கோ சும்மா ஒரு நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டான்.
நோ காசிப், நோ அரட்டை. யார் ஆட்சியில் இருக்கா, என்ன தேர்தல் வந்ததா போச்சா, எவன் என்ன ஒன்றுமே தெரியாது. உலகமே அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அது இப்போவே அப்படி இருக்கு. இந்த கல்மஷம் கூட வராத ஒரு காலம் இல்லையா? அது எப்படி இருந்திருக்கும்? ஒன்றுமே தெரியாது. சத்சங்கத்தை டிப் பண்ணி எடுத்திருக்கு. அந்த ஹரிகீர்த்தனில் பகவானோட சௌலபியம், அவரோட அழகு, அதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே ஆஹா பாண்டுகனை பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமே. பாண்டுரங்க மனமோகன நேத்திர பருணி பாகின காய. இந்த கண்ணால எப்ப நான் என் விட்டலை பார்ப்பேன். ஹாத்தி கேமுனி வீணாட்டாளு பஜன கருணி சர்வ காள. கையில் அந்த வீணை வச்சுட்டு தாளத்தை வச்சுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு சுவாமியை தரிசனம் பண்ணி அவனோட திருவடியில் என் சிரசை டேவுனி சமச்சரணிம்பாள புக்கா மாள வாகின காய். எப்போ எனக்கு கிடைக்கும்? தருணி சதா சந்த சங்க சாதுக்களோட சேர்ந்துண்டு காவுனி நிர்மல அபங்க கலமஷம் இல்லாத மனசோட அபங்கத்தை பாடிண்டு பஜனி ஜிதவுனி அங்க நாம சங்கீதம் நடந்த இடத்துல உடம்ப போட்டு பெரட்டி பிரேமரங்கி நாச்சின காய பாண்டுரங்கா. எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்கு எப்போ கிடைக்கும்? இதெல்லாம் ஹரிகீர்த்தனில் தினம் கேட்டு கேட்டு பண்டரிபுரம் வரத்துக்குள்ள தாபம் வந்துடுத்து. அப்படிதான் பார்க்கணும் சுவாமியை. மிஷ்டான்னத்தை பூக்கன் அப்படிதான் பார்க்கணும். ஏக்நாத் மகாராஜ் சொல்றார், டோலி ஆஞ்சா பாரணேங்கிறார். இந்த உலகத்தை பார்த்து 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 கண்ணு பட்டி கிடக்கு, விட்டலாவனை பார்த்துட்டேன் துவாதசி பாரண ஆயிடுத்துங்கிறார். அப்படி ஒரு சுவாமி தரிசனத்துக்கு ஏங்கிண்டு சாதுக்களோடு அப்படி உள்ள போனா திருநாவுக்கரசர் சொல்றார், என்னப்பா இப்போ வந்த அப்படின்னு நடராஜர் கேட்கிறார் சிதம்பரத்துலங்கிறார். நீ அப்படி போனா உனக்கு அப்படி தரிசனம் கொடுப்பான் இல்லையா? நம்ம இங்கே கல்லாக இருந்தால் அங்கே கல்லைத்தானே பார்க்க முடியும். சார் இது சாஃப்ட் ஸ்டோனா ஹார்ட் ஸ்டோனான்னு கேட்டார் ஒருத்தர். அட கடவுளே, மேட் அவுட் ஆஃப் ஃபுட் ஆர் வாட் மெட்டல்? அபத்தம். நாகி நாகி மிருண்மய ஆமா விட்டல சின்மயங்கிறார் அண்ணா இல்லையா? பகவானை பார்க்கணுமே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி வேணுமே. சாதுக்கள் கொடுக்குறா. அங்கே உள்ளே போய் பார்த்தா நீலமேக ஷாவலனா பீதாம்பரதாரியா சிரிச்சுண்டு உனக்காதாண்டா நிற்கிறேன்னு நிற்கிறான். ரத்தன கிரீட்டம் தலையில் தக தக தகன்னு ஜொலிக்கிறது, அதில் முத்துச்சரம் தொங்கிறது, நெத்தியில் எந்த சுவாமிக்கும் பார்க்க முடியாத வித்தியாசமான விசித்திரமான ஒரு கஸ்தூரி திலகம் பாண்டுறங்களுக்கு இல்லையா? நமக்கு திரிபுண்டரம் தெரியும், ஊர்துவபுண்டரம் தெரியும். பாண்டவனுக்கு இப்படி வந்து இப்படி இறங்கியிருக்கும். ஒருத்தர் கேட்டார் அதுக்கு என்ன அர்த்தம்னு. எந்த புஸ்தகத்தையும் படிக்கலையா, தோணியதோ சொல்லிவிடுறேன். என்ன வட்டமாக இருக்கிறது பூரணம், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைங்கிற பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நமக்காக கருணையோடு இறங்கி வந்தால் தான் விட்டல்னு சொன்னேன். அப்படி ஒரு அழகான திலகம், கழுத்தில் முத்து மாலை ரத்தன மாலையெல்லாம் போட்டுண்டு பக்தாள் பாடுற பாட்டுக்கு ஏற்றாப்புல ஜம்முன்னு இந்த தோடர் கர்ஜனை பண்ணுறாப்புல சலங்க ஒதுக்கிறாப்புல சுவாமி ஆடின்னு இருக்கிற ஆட்டம். விட்டேவரி உபானிட்ட கட்டாவரி கர விட்டேவரி உபானிட்ட கட்டாவரி கர வாட்ட பாகே நிரந்தர வாட்ட பாகே நிரந்தர वाट पाहे निरंतर भक्ताची गे माये विठेवरी उबानीट कटावरी कर श्री मुकुट रत्नाचा दाण देते कुंडलांचा तुरा कोविला मोत्याचा तोगे माये तुरा कोविला मोत्याचा तोगे माये वाट पाहे निरंतर वाट पाहे निरंतर वाट पाहे निरंतर भक्तांचे गे माये विठेवरी उबानीट
कटावरी कर कंठी शोभे ये कावळी तोडर गरजे भूमंडली भक्त जनाची माऊली तोगे माये भक्त जनाची माऊली तोगे माये वाट पाहे निरंतर वाट पाहे निरंतर वाट पाहे निरंतर भक्तांचे गे माये विठेवरी उभा नीट कटावरी कर सोन सळा पितांबर ब्रीद वागवी मनोहर सेना वंदे निरंतर सेना वंदे निरंतर तो घे माये विठेवरी उभा नीट कटावरी कर वाट पाहे निरंतर वाट पाहे निरंतर भक्तांचे गे माये मोहन विठ्ठल 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 पांडुरंगा मोहन विठ्ठल 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 पांडुरंगा मनमोहन विठ्ठल 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 पांडुरंगा मोहन विठ्ठल 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 पांडुरंगा जगन्मोहन विठ्ठल 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 पांडुरंगा मोहन विठ्ठल 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 पांडुरंगा मनमोहन विठ्ठल 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 पांडुरंगा मोहन विठ्ठल 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 पांडुरंगा जगन्मोहन विठ्ठल 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 पांडुरंगा मोहन विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल पांडुरंगा 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 विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा 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 वाट पाहे निरंतर மற்றவாளுக்கெல்லாம் அப்படி கையை இடுப்பில் வச்சுன்னு தெரிகிறானா இவாளுக்கெல்லாம் எப்படி தெரிகிறானா நிறைய பேர் வரா கம்ப்யூட்டரில் கூட இத்தனை பேர் வந்தால் ஒரு கணக்கெல்லாம் வருது ஒரு பக்தன் வரமாட்டானான்னு பார்க்குறேன் எனக்காக மட்டுமே என்னை பார்க்க வரவன் எங்கிட்ட எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கேட்குற ஒருத்தன் அப்படி பகவானோட திவ்ய தரிசனம் ஆச்சு பரம சந்தோஷப்பட்டார் அழுதார் கதறினார் எதுக்கும் லாயக்கில்லாத ஒரு மிலேச்சன் ஒரு தகுதி இல்லாதவன் பக்தின்னா என்னன்னு தெரியாது எனக்கு இந்த தகுமா எனக்கு இவ்வளவு கிருபை எனக்கு தாங்குமா எனக்கு அவர் பிச்சைக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் ஒரு மகானா தான் இருக்கணும் இல்லைன்னா இப்படி ஒரு புத்தி எனக்கு வந்திருக்குமா அவர் யாருன்னு எனக்கு தெரியல இல்லை நீயே அந்த வடிவத்தில் வந்தியோ எனக்கு தெரியல எனக்கு குருன்னா என்னன்னு தெரியாது இப்போ சத்சங்கத்தில் தினம் இவா குருன்னா என்ன சாதுக்கள்னா என்ன நாம மகிமையெல்லாம் பாகவதா சொல்லி சொல்லி கேட்குறேன் இந்த வாசனையே இல்லாமல் இத்தனை வருஷம் வீணாக்கி விட்டானே ಪುರಂದರದಾಸರು பாடினார் 30 ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊಹಾದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾನು ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋன்னு 30 வருஷ காலம் வீணா போயிடுத்தேன் வாழ்க்கை தபோவனத்துக்கு ஒருத்தர் குடும்பத்தோடு வந்தாராம் அவருக்கு ஒரு 70 வயசு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு சில பேர் மகான்களை பார்த்து பயோடாட்டா சொல்லுவா அது தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல எனக்கு 70 வயசு ஆகுது என் பேர் இது நான் இங்கே உத்தியோகம் பார்த்தேன் இவ்வளோ ரிட்டையர் ஆனேன் இவ்வளோ பென்ஷன் வருது இத்தியாதிகள் இது என் பொண்டாட்டி இது என் முதல் பையன் ஒரு 15 பேர் நிற்கிறா என்னைக்கு முடியுமோ சுவாமி நிறுத்துன்னார் கடைசியில் இருக்கிறது யார் அப்படின்னா பேரன் என்ன வயசு 5 வயசு நமக்கு 70 வயசில் கிடச்சது அவனுக்கு 5 வயசில் கிடச்சி கொடுத்து போரும்னார் அவ்வளவுதான் இந்த சரீரத்தோட பயோடாட்டா வச்சு என்ன பண்ணுறது யாருக்கு லாபம்
எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சத்சங்கம் கிடைக்கிறதோ லாபம், எவ்வளோ கூட விடாமல் இருக்கோமோ லாபம். மகாலாப காசாட்டி இல்லையா? எனக்கு இந்த லாபம் எனக்கு கிடைச்சுடுத்தே, நான் என்ன பண்ணினேன்? இந்த சாதுக்களை நான் தேடி போலி, அவா என்ன தேடி வந்தாளே. சலா கல்பத்துருச்சே ஆரவங்கிற மாவுலி கல்பக விருட்ச தோட்டம் மாதிரி ஊரூரா பஜனை பண்ணிட்டு போறா. எதுக்கு? சத்சங்கத்துக்கு வராத வாழை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்காக சாதுக்கள் போகிறான். கிடச்சி விடுத்தே பாண்டுருங்க, உன் தரிசனம் கிடச்சி விடுத்தே, இங்கே வர்றதுக்கு முன்னாடி மகிமையை கேட்க கிடச்சிதே, எனக்கு இப்படி திவ்ய தரிசனம் கொடுத்தியன்னு அழுது கதறி அதோட போகிறோம்னு தோணலை. இனிமேல் கிடைச்ச சத்சங்கம் இந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் நிலைக்கணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு குரு கிடைக்கணும்னு சொல்கிறா. வாழலாம் ஹரிகீர்த்தனில் சொல்கிறா, நான் எங்கே போவேன்? எந்த குருவை தேடி போவேன்? என்னை யார் எடுத்துப்பா? ஒரு சம்ஸ்காரமும் இல்லாத ஒரு ஹீனனாச்சே நான், எனக்கு அனுகிரகம் பண்ணு. ஆனால் எனக்கு என்ன தோணித்துன்னா, எல்லா குருவாகவும் நீ தான் இருக்கேன்னு வா சொன்னா, எனக்கு யாரையும் தெரியாது, ஒன்றை மட்டும்தான் தெரியும். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देवाன்னு அங்கேயே பாண்டவன் கோவிலை விட்டு அசையாமல் உட்கார்ந்து விட்டார். அவர் கேட்டுருந்த நாமாவளியெல்லாம் பாடுண்டு அழுதுண்டு கதறிண்டு, குரு இல்லை, மந்திரோபதேசம் இல்லை, சம்ஸ்காரம் இல்லை, என் வாழ்க்கை வீணாக போயிடுத்தேன்னு ஒரு பக்கம் அழுக, என்னை ஆட்கொண்டு விட்டியேன்னு அந்த கருணையை நினச்சி ஒரு அழுக. அப்படி உட்காண்டிருக்கார். எனக்கு நீ குருவாக வந்து நீ அனுகிரகம் பண்ணணும், அது வரல இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு உட்காந்துட்டேன். 3 நாள் ஆச்சு. யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கார், பாடிகிட்டே இருக்கார், அழுதுண்டே இருக்கார், ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சாதுக்கள்லாம் கூப்பிட்டு ஏதாவது ரொட்டி சாப்பிட்றால, வழியிலெல்லாம் கொடுத்தா ஏதோ பிரசாதம் சாப்பிட்டேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன், எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும், குரு மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன். அதெல்லாம் வெளியில் சொல்லலை, வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டார். 3 நாள் பட்டி கடந்து அப்படியே அசந்து போயிடுத்து, சுருண்டு போய் படுத்து விட்டார் கோவில்லையே. திவ்ய சொப்பனமாச்சு. பகவான் சாட்சாத் பாண்டவன் அழகாக தரிசனம் கொடுத்தான். வர்ணிச்சு மாளவே மாளாத ஒரு ஸ்வரூபம். மகா யோக பீட்டிய தட்டே பீமரித்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனிந்திரகி சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு எதுக்கு வர்ணனை கொடுக்க முடியாதோ, வர்ணனைக்கு அப்பாற்பட்டதோ அதை பரபிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பரபிரம்மத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது, அது பாண்டுரங்கன்னு யார் சொல்கிறான்னா பகவத்பாதாள் சொல்கிறா, வேற யாரோ சொல்லலை, பகவத்பாதாள் சொல்கிறா. அந்த பரபிரம்மத்தை நீ பார்க்கணுமா, பண்டரிபுரம் போய் விட்டதை பார்த்துடு அப்படிங்கிறாரு. அப்படி பகவான் தரிசனம் கொடுத்து விவேக சிந்துன்னு ஒரு புஸ்தகத்தை கையில் கொடுக்குறார். முகுந்தராஜ் அப்படிங்கிற ஒரு மகாகவி எழுதினது. இது ஆதிசங்கரர் எழுதின அத்வைத சித்தாந்த விஷயங்களை மராட்டியில் பண்ணியிருக்கு. இதை நீ படி அப்படின்னு கொடுக்குறாப்புல கனவு. இவர் கனவுலேயே நினச்சிக்கிறார், என் மரமண்டிக்கு அதெல்லாம் ஏறாதே பாண்டுரங்கா, மராட்டி வேணா படிச்சிருவேன், அத்வைத்தத்துக்கெல்லாம் நான் எங்கே போவேன். ஆனால் அப்படி கனவு. நான் நீ குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணுனா நீ டியூஷன் புக்கை கொடுக்குறியேன்னு நினச்சிக்கிறார். கனவு கலைஞ்சு கொடுத்து எழுந்திருந்து பார்த்தா கையில் விவேக சிந்து புக்கு இருக்கு. கண்டது கனவு, கையில் அனுகிரகம். பகவானே வேண்டிண்டு படிக்கிறார். பாண்டுரங்கன் கிருபையால் அவருக்கு புரியறது. விஸ்தாரமாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். அத்வைத்தம்னா தெய்வ வழிபாடு இல்லாததுன்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா. அது இல்லை. நம்ம சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டா, கடவுளுக்கு வடிவம் உண்டான்னு கேட்டா. கடவுள் உண்டானால் கடவுளுக்கு வடிவம் உண்டான்னு கேட்டா. சுவாமி சொன்னார், எங்கும் நிறைந்த இறைவனோடு நீ கலந்தால் உனக்கு வடிவம் இல்லைன்னு சொன்ன. தான் அத்வைத்தம். சாமியை இல்லைன்னு சொல்றது நாஸ்திகம், அத்வைத்தம் இல்லை. நீ தெய்வத்தில் கலந்து நீ இல்லாமல் போனால் லவண மேல வித்தோ ஜல காஜ உரளே நிராள. துக்காராம் மகாராஜ், உப்பை தூக்கி கடலில் போட்டுவிட்டேன், என்ன இருக்கு? எது முதல்ல இருந்ததோ அதுவே தான் இருக்கு. துக்காராம தூக்கி பாண்டுரங்கா உங்ககிட்ட போட்டுவிட்டேன், விட்டல் நீ மட்டும் இருக்க, துக்காராம் இல்லைங்கிறது தான் அத்வைத்தம். பகவானோட கலந்து நாம இல்லாமல் போகணும், அகங்காரம் மமகாரம் இல்லாமல் போகணும், பணிவு உண்டாகணும். ஞானானந்த சத்குரு சொல்லுவார், பணிவோடும் பணியோடும் இருங்க. பி ஹம்பிள், டூ சர்வீஸ், அவ்வளோதான். அது புஸ்தகம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சுடுத்தோம். அப்படியே அழுதார். இது மட்டும் போருமா பாண்டுரங்கான்னார்.
பகவான் திருப்பி கனவில் வந்தார். சகஜானந்துன்னு ஒரு மகான் இருக்கார், அவர்கிட்ட நீ நாம உபதேசம் வாங்கி ஜபம் பண்ணுன்னு சொன்னேன். எங்கே இருக்கார்? ஆசிரமத்தோட அட்ரஸ் கூகுளில் கிடைக்குமா? எப்படி போய் தேடுறது? திருவண்ணாமலைக்குள்ளேயே சேஷாதிரி சுவாமிகளை தேட முடியாது. ஊரை விட்டு அவர் போனதே கிடையாது. 29 வயசில் உள்ளே போனார். சித்தியானதுக்கு அப்புறம் தான் அவர் அகண்டமானார் தவிர ஊரை விட்டு போகவே இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் எந்த இடத்துல இருப்பார்னே தெரியாது. அன்னிகேதனார் சுத்தின்ண்டே இருப்பார். இவாளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இடம் தெரியாது. ஒரு தடவை நரசிம்ம சுவாமிஜின்னு சாய்பாபா சரித்திரம் எழுதினவர் ஒரு ரமண பக்தரோட சொன்னார், சேஷாதிரி சுவாமிகளை பார்க்கவே முடியலையே, எங்கே போனாலும் இங்கே தான் போனார், இப்போ அங்கே போனார், அங்கங்கிற கண்ணில் தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ தேடின்னு போனால் அவர் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வழி இருக்குது. என்ன? ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோ, ராமநாமம் சொல்லிட்டே இரு, அவர் வருவார்னார். அப்படியே வந்தார். ராமநாமம் சொல்லிட்டு தான் அங்கே சேஷாதிரி சுவாமி கிட்ட வந்து அவர் பார்த்து சிரிச்சு விட்டு, ராமநாமம் சொல்கிறியா? சொல்லு ஓடி போயிட்டார். அவ்வளோதான். எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் பக்தால் அப்படி விசாரிச்சு பகவான் வேணுன்னே அப்படி சொல்லிவிட்டு பேசாமல் இருப்பான். அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். எங்கேயோ சகஜானந்து ஏதோ ஒரு கல்யாணின்னு ஏதோ ஒரு ஊரில் இருக்காருன்னு தேடிட்டு போனார். அவர் ஒரு இடத்துல இருப்பாரா? அவர் இல்லை, கிளம்பி போயிட்டார்ன்ட்டு. சரி, திருப்பி பண்டரிபுரத்துக்கே வந்துவிட்டேன். பண்டரிபுரத்துக்கு வந்தால் அந்த சகஜானந்த சுவாமி இங்கே வந்துவிட்டார். பாண்டுங்க என்ன சொன்னால், சகஜானந்துக்கிட்ட உபதேசம் வாங்கியோன்னு சொன்னால் நீ அவர் ஊருக்கு போகணுன்னு சொல்லலையோ இல்லையோ. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், சொன்னதை தான் செய்யணும், நம்ம மீறி ஒன்றும் பண்ணப்படாது. அவர் தானே குரு, ஜெகத்குரு பகவான் இல்லையா, அனுகிரகம் பண்ணார். அப்போ சகஜானந்தங்கிறவர் யாரோ ஒரு குரு இல்லை, சகஜ ஆனந்த ஸ்வரூபமான பாண்டுரங்கனேன்னு தெரிஞ்சுட்டேன். அண்ணாவோட பாண்டுரங்க அஷ்டோத்திரத்தை சத்திய ஞானானந்த ரூப பிரம்மணேதே நமோ நம அத்வைத பரமானந்த தாயகாய நமோ நமஹான்னு வரும். அதுக்கப்புறம் சகஜானந்த மகாராஜ் இது சொன்ன உடனேயே அவருக்கும் விட்டலோட உத்தரவு ஆகியிருக்கு. அவருக்கு ராமகிருஷ்ணஹரி மந்திர உபதேசம் பண்ணி ஜபம் பண்ண சொல்லி, பக்தியும் ஞானமும் வேறு வேறு இல்லைப்பா, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா, கர்மா பக்தி ஞானம் மூணும் வேறு வேறு இல்லை. கர்மானுஷ்டானம் பண்ணுறவா பக்தியோ ஞானத்தையோ நிந்திக்கப்படாது, பக்தாள் கர்மானுஷ்டானம் பண்ணுறவாளையோ ஞானிகளையோ நிந்திக்கப்படாது, ஞான மார்க்கத்தை போகிறேன்னு சொல்லி இவா இது ரெண்டுத்தையும் நிந்திக்கப்படாது. மூணும் தப்புங்கிற நம்ம சத்குருநாதர். அதனால் சுவாமிகிட்ட உபதேசம் கேட்டால் ஞாபகத்தோடு இருப்போம்பார். என்ன? ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ஞாபகத்தோடு இருப்போம்பார். மூணும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது, ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும்பார். பாத்திரம் தேய்ச்சி கரிகா நறுக்கி அரிசி களைஞ்சி எல்லாம் ரெடி பண்ணுறோம் சமையல் பண்ணுறதுக்கு கர்மயோகம், சமைச்சுட்டு நல்லா ருசித்து சாப்பிட்றோம் பக்தி யோகம், சாப்பிட்டுட்டு அப்பான் இருக்கு அது ஞான யோகம். அவ்வளோதான் முடிஞ்சுது. எது உங்களுக்கு வேணும், எது வேணாம், எல்லாம் தான் வேணும். எனக்கு வயிறு மட்டும் ரொம்ப நான் சாப்பிடவே படாதுன்னு இருக்க முடியாது. அதுக்கு ப்ரிலிமினரி ஒர்க்கு நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். மகான்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கா. கர்மட்டனாக இருக்க சொல்லலை. பக்திங்கிற பேரில் கர்மாவை நிந்தனை பண்ணாத. இப்போ கோராகம்பார் சரித்திரத்தில் அவர் சந்தியாவந்தனம் பண்ணல, ஏன்னா அது அவரோட கர்மா இல்லை, அவரோட கர்மாவை அவர் பண்ணினார். குலக்கடமையை பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு. நீ எந்த குலத்தில் பிறந்துக்க அந்த குலத்துக்கான கடமையை பண்ணினால், ஒரு வேதம் படித்த பிராமணன் பண்ணுற அனுஷ்டானமும் ஒரு குயவனோ ஒரு நாவிதனோ தன் குடும்பத்துக்கான தன் குலத்துக்கான தொழிலை பண்ணுறதும் ஈக்குவலி ஒன், ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே நேரம் நாமஸ்மரணை யாருக்குன்னா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நான் சந்தியாவனம் பண்ணுறேன் பஜனை பண்ண மாட்டேன் சொல்லாதே, உனக்கு அதுவும் உண்டு. நான் ஏகநாத் மகாராஜ் சரித்திரம் சொல்கிறத சொல்லுவேன். சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம் ஏகநாத் மகாராஜ். அவ்வளோதான். அனுஷ்டானம் பண்ணுற நேரத்தில் பண்ணு, எப்பவும் நாம சொல்லிண்டே இரு. அந்த நாம நிஷ்டம் உண்டாயிடுத்து. நிறைய அத்வைத கிரந்தங்கள் இவர் பண்ணியிருக்காருன்னு இவரை பற்றி போட்டிருக்கு. இந்த மகான் இந்த ஷா பாமினி இருக்காரு, சாந்த பிராமணின்னு ஆயிடுதான் பேர். அப்புறம் தீட்சை கொடுக்கும்போது சகஜானந்த சுவாமி மிருத்யுஞ்சய சுவாமின்னு ஒரு பேர் கொடுத்தார். பக்த விஜயத்தில் அந்த பேர் தான் மிருத்யுஞ்சய சுவாமின்னு தான் அவருக்கு தீக்ஷா நாமம். அதுக்கப்புறம் பாண்டுங்க தன்னை ஆட்கொண்டதையும் கருணையும் நினச்சிண்டு நாமஸ்மரணை பண்ணிண்டு அன்னன்னைக்கு எப்படி கிடைக்கிறதோ அப்படி பகவானோட கிருப்பைங்கிற மாதிரி வாழ்ந்துண்டு போகிற இடமெல்லாம் உபதேசம் பண்ணுறதில்லை. உபதேசம் பண்ணுறதுங்கிறது கேட்டகரி வேறு. நாங்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறவா, உபதேசம் பண்ணுறவா இல்லை. எங்களுக்கு என்ன கிடைச்சதோ என்ன அனுபவித்தோமோ அதை வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். ஒத்தோட நம்ம பேசிக்கிறோம் நல்ல விஷயங்களை. உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிப்பேன். எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். உபதேசம் பண்ணுறது இவாழ்லாம் தான். நம்ம அந்த கேட்டகரி இல்லை.
அதனால் சத்சங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எங்கே போனாலும் கிருஷ்ணபிரமணா சொல்லுவார், சத்சங்கம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாலா கேட்டுடும், கேட்குறதுக்கு 4 பேர் இருந்தாளா சொல்லிவிடும். சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, கேட்குறதுக்கும் இல்லை, சுவானுபவத்தில் அனுபவி. நம்ம சுவாமி சொல்லுவார், இப்படி இருந்துட்டா இது ஒரு சத்சங்கம், மேளா முடிஞ்சு போயிடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த மேளா பத்திரிகை கொடுப்பா எங்கேயாவது, அங்கே போய் உட்காந்துக்கலாம். அது மட்டும் தானா? இல்லை, நல்ல புஸ்தகங்களை படி, பாட்டுகளை பாடு, திருமுறைகளோ அபங்கங்களோ திருவாய்மொழியோ பாடு, அது ஒரு சத்சங்கம். எல்லா சத்சங்கமும் எங்கே கொண்டு போய் முடியும் தெரியுமா? உனக்குள்ள சத்தாகிய பகவான் இருக்கார், அவரோட உனக்கு சங்கம் ஏற்பட்டுடுத்துன்னா இடையறாத சத்சங்கம்னு சொல்லுவார். ஆச்சாரியால் சத்சங்கத்துவே நிசங்கத்துவம்னு சொன்னார். அதோட அர்த்தம் அதுதான். அப்படி கூடி இருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாயின்னு அனுபவிச்சுட்டு பாண்டாரா மலை மேலே துக்காராம் மகாராஜ் போய் உட்காந்துட்டா மாதிரி அப்படி ஒரு சுவானுபவம் உண்டாயிடும். அந்த சுவானுபவம் அவருக்கு ஏற்பட்டு போயிடுத்து. மிருத்யுஞ்சய சுவாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பாண்டகன் கிருபையால் நிறைய அத்வைத சித்தியை பற்றி நிறைய மராட்டியில் கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அவர் ஒரு பக்கம் சுஃபி செயின்ட்டாகவும் அறியப்படுறார், இன்னொரு பக்கம் வார்க்கரி சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இருக்கிறதாகவும் அவரை பற்றி தெரியறது. அபங்கங்களாங்கிற எழுதாமல், நிறைய பாட்டுகளை எழுதாமல், பாட்டுகள் பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கிரந்தங்களாக நிறைய ரச்சனை பண்ணியிருக்காருன்னு அவரை பற்றி நமக்கு தெரிய கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்போது ஒரு பக்கம் வைஷ்ணவிசம், ஒரு பக்கம் சைவிசம். நம்மளாம் சைவாலும் இல்லை வைஷ்ணவாலும் இல்லை, நம்மளாம் ஸ்மார்த்தா. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் ஆதிசங்கர சைவர் தானே என்ன தப்பு யான்னு, எல்லாம் ஒன்றுன்னு சொன்னவர் ஆச்சாரியாள், அதனால் அவர் ஸ்மார்த்தர். மகாபரிவா டெஃபினிஷன் கொடுக்குறார். விஷ்ணுவே தெய்வங்கிறவன் வைஷ்ணவன், சிவனே தெய்வங்கிறவன் சைவன், அம்பாளே தெய்வங்கிறவன் சாக்தன். அப்படி ஒன்றொன்றும் எந்த பரபிரமமோ அதுவே விஷ்ணுவாகவோ சிவனாகவோ அம்பாளாகவோ வந்திருக்குங்கிறவன் ஸ்மார்த்தன். ஏன்னா ஸ்மிருதிகள் சொல்கிறபடி இருக்கிறவன் ஸ்மார்த்தன். அதனால் சிவனோ விஷ்ணுவோ நாமரூப பேதமே தவிர ஒரே ஒரு பகவான் தான். 2 3 கிடையவே கிடையாதுங்கிறதான் நம்மளோட சித்தாந்தம். வீர சைவாள் மாதிரி வீர வைஷ்ணவா உண்டு. இந்த லிங்காயத்துங்கிறவா அப்போ இருந்தா, அவனால் ரொம்ப தீவிரமான சைவாள். சிவபெருமானே பரம்பொருள் அப்படின்னு அவள் சொல்கிறதுல நமக்கு மாறுபாடு இல்லை. சிவபெருமான் மட்டுமே பரம்பொருளுங்கிறத மட்டும்தான் நம்ம யோஜனை பண்ணுறோம். கிருஷ்ணனே பரம்பொருள்னு சொல்கிறவா நம்ம ஏற்றுக்கிறோம், ஆமாங்கிறோம். சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி ஒரு அத்வைதி மானச சஞ்சாரரே பிரம்மணின்னு பாடுறார். பிரம்மத்துக்கு அலங்காரம் பண்ணுறார். என்ன மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரேங்கிறார். தலைமையில் கருத்த குழலோடு நிறத்த மயிரில் இறுக்கி அமைத்த திறத்திலே ஜம்முன்னு மயில் பீலி வச்சுன்னு இருக்கான் பரபிரம்மங்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கிறோம். கிருஷ்ணனை தவிர எதுவுமே தெய்வம் இல்லை, தே ஆர் டெமி காட்ஸ், டோன்ட் வர்ஷிப் தம், அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவ்வளோதான் விஷயம். எல்லாம் ஒன்றுங்கிறது தான் நம்மளோட பாவனை. இந்த லிங்காயத்து குரூப்பில் பவராயன்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல சிவபக்தர், கழுத்தில் லிங்கம் கட்டிப்பா, பூஜை பண்ணிவிட்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் காமிச்சுட்டு தான் இவன் சாப்பிடணும், தினம் நியமம். என்னைக்கு அந்த லிங்கத்துக்கு ஒரு நாள் பூஜை நடக்கலையோ, அந்த லிங்கம் உன்னை விட்டு போயிடுத்தோ, அன்றைக்கி உன் பிராணனை நீ விட்டுடணுங்கிறது அவளுக்கு தீட்சை கொடுக்கும்போதே கொடுத்துருவா அந்த சங்கல்பம். அதனால் உயிர் மாதிரி அதை காப்பாற்றி வச்சிடும். கழுத்துலேயே லிங்கம் கட்டிக்கனால லிங்காயத்துன்னு பேர். லிங்காயத்துங்கிற கம்யூனிட்டி இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதோட ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல சிவபக்தி உள்ளவா. அவர் அகஸ்மாத்தா இவரோட ஒரு பிரவச்சனம் கேட்குற பாக்கியம் கிடச்சிது. அப்போது அவருக்கு என்ன ஏற்பட்டு போயிடுத்து, ஓ பாண்டுரங்கன்கிறதும் என் சுவாமி தானா, என் பரமேஸ்வரன் தான் அங்கே இருக்காரா, இவரும் அவரும் வேறு வேறு இல்லையா, நான் இத்தனை நாள் அப்படி நினச்சிட்டு இருந்துட்டேனே. சாக்தனாக இருந்த ராமராஜனுக்கு நானும் சக்தியும் ஒன்றுன்னு காட்டினார் விட்டல். நரகரி சோனாருக்கு நானும் சிவனும் ஒன்றுன்னு காட்டினார் இல்லையா. அப்போ பேதம் பார்க்காத பக்தி அவருக்கு ஏற்பட்டு அத்வைத பாவனையில் நாட்டம் ஏற்பட்டு இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்த பக்தி காவட்டாக இருந்தது, பழுத்து போன நிலை அடைஞ்சுவிட்டார். அப்போ இவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. அவருக்கு ஏற்கனவே சைவ தீட்சை கொடுத்த குருக்கள் உண்டு, ஆனால் அவர் இவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருக்க ஆரம்பிச்சுட்டார். குருவை மாற்றப்படாதுங்கிறது ஒன்று உண்டு. ஆனால் ஒரு சத்குரு கிடைக்கிற மட்டுக்கும் நமக்கு சில பேர் நடுவில் கிடைப்பா. அதுலேருந்து அப்கிரேட் ஆகி போகிறத குரு மாற்றமாக எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப சட்டிலான விஷயம், சூக்ஷ்மமான விஷயம் இல்லையா.
நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியான்றது எடுத்துக்கணும். நம்ம அதிலே சொன்ன மாதிரி சச்சிதானந்த குரு பாக்கிய குருங்கிறதா கணக்கு, ரூபம் செகண்டரி தான் இல்லையா? சரியான மார்க்கத்தில் போகிறோமான்னு பார்க்கணுமே தவிர, கிருஷ்ணாபாய் மாதாஜி பப்பா ராமதாஸ் சுவாமிகிட்ட சொன்னால், உங்களை வந்து அடைகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னன்னாரெலாம் குருவாக இருந்தால் அவள்கிட்ட திருப்தி இல்லாமல் நான் கடைசியில் உங்கள்கிட்ட வந்துவிட்டேன்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னார். அவள் இல்லாமல் நான் தான் மாறினேன். நீ வேற யார் உனக்கு குருவாக இருக்க முடியும்? அப்படி தானே தீர்மானம் ஆகியிருக்கு. ரமண பகவான்கிட்ட இருந்த திருவேணிகிரி சுவாமிகள் நம்ம சுவாமிகிட்ட வந்தார். குரு மாற்றம் ஏற்பட்டுடுமோங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டு சுவாமிகிட்ட வரதுக்கு முன்னாடி ரமண பகவானை கேட்டார். அது உரு மாற்றம் போய் குரு மாற்றம் இல்லைன்னா ரமண பகவான் சொல்கிற தத்துவம் ஒன்று தானே, டெஸ்டினேஷன் ஒன்று தானே, அதுதான் பார்க்கணும். முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட சிவானந்த சுவாமிகள் சொன்னார், தபோவனம் போகிறேன்னா அந்த ரூபத்தில் நம்மளே உபதேசம் பண்ணுறதா வச்சுக்கலாம்னு விட்டார். அகண்டமான நிலை. அப்படி இவர் வந்துட்டார். இவரோட சேர்ந்துட்டு சிவ பூஜையும் பண்ணுறார், பாண்டரங்க நாமாவும் சொல்கிறார், பக்தியும் பண்ணுறார், அனுஷ்டானங்களும் பண்ணுறார். அப்போ இவருக்கு இந்த பவராயருக்கு நிறைய சிஷ்யாள் வந்துட்டான். சத்சங்கத்திலேயே நிறைய இந்த அரசியல் கட்சி மாதிரிலாம் நிறைய உண்டு. இருக்கப்படாது, இருந்ததுன்னா சத்சங்கம் இல்லை. எங்கே சண்டை பூசல் இருக்கோ அது சத்சங்கம் இல்லை. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரிலிஜியஸாக இருக்கணுங்கிறத விட ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். பாவம் தான் முக்கியம். பாவம் அதில் பிரதானமே தவிர யாருங்கிறது செகண்டரி. ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சண்டை போட்டுருந்தால் நமக்கு ஒரு நாள் நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. அதை தாண்டின பாவத்துக்கு நாம் போகணும். இந்த சமுச்சிதராயன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் அவர் ஒரு லிங்காயத்து. அவர் பார்த்தார், ஓஹோ இவன் தனியாக கடை போட்டானா, இவனுக்கு ஆட்கள்லாம் வந்துட்டாளா, என்ன மாதிரி இது சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே பாண்டரங்க பக்தன்ட்ட போயிட்டானாமே, இதெல்லாம் தப்பு இல்லையோ அப்படின்னு இந்த அறிக்கை போர்னு ஒருத்தரை திட்டி ஒருத்தரை அறிக்கை விடுவாள். அந்த மாதிரி அவரை பற்றி பவராயனை பற்றி அவர் கண்ணா பின்னான்னு பேசுகிறார். அங்கே யாரும் போகப்படாது, பவராயன்ட்ட யாரும் போய் நமஸ்காரம் பண்ணப்படாது, அங்கே நடக்கிற சிவ பூஜையாக இருந்தால் கூட அவன் மட்டும் சிவ பூஜைக்கு நீங்கள் போகப்படாது அப்படின்னு பேன் பண்ணிட்டு அவருக்கு பவராயருக்கு வந்தது. அதனால் என்ன பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்கிறார். எனக்கு வந்து ரெண்டும் ஒன்றுங்கிற எண்ணத்தை எனக்கு என் குருநாதர் கொடுத்துட்டார். அதனால் அந்த குரு இந்த குருன்னு நான் நினைக்கல, அந்த குரு அனுகிரகத்தால் தான் எனக்கு இந்த குரு கிடச்சார்னு நான் நினச்சிக்கிறேன். தெய்வம் ஒன்றுங்கிறதுல எனக்கு சம்மதம் ஏற்பட்டு போயிடுத்து. சிவபெருமானை நான் விடவே இல்லை, சிவபெருமானும் என்ன விடலை. சிவபெருமானே பாண்டுங்கன்னா எனக்கு காட்சி கொடுக்குறார், இது என்னோட பாவம் அப்படிங்கிறார். ஆனால் அவர் ரொம்ப அந்த விரோத பாவனையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறார். அப்போது அந்த தேசத்து நிறைய சமஸ்தானங்கள் இருந்தது இல்லையோ. இப்போ ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி கூட கோவிந்தபுரத்தில் குழந்தைகள்லாம் அதை படித்து குடியரசு தினத்தை பற்றி படித்தான். 565 சமஸ்தானம் இருந்ததை ஒரு தேசமாக ஆக்கின பெருமை வல்லபாய் பட்டேலுக்கு சேரும்னு சொன்னான். அவர் இல்லைன்னா ஒரு பாரதம் நமக்கு கிடையாது. இன்னும் அவர் சொன்னதை முழுக்க கேட்டிருந்தால் அகண்ட பாரதமாகவே இருந்திருக்கும். அப்படி இன்னொரு சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்து ராஜா ஒரு 1000 பக்தாளுக்கு சமாராதனை பண்ணி வைக்கிறேன்னு, சிவபக்தாளுக்கு பண்ணி வைக்கிறேன்னு வேண்டின்றார். இந்த சமுச்சிதராயனை பார்த்து நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும்னு சொன்னார். சரின்னு அவர் பக்தாளோடு போயிட்டார். பெரிய தட்டப்படலாம் பந்தலெல்லாம் போட்டு தூப தீபங்கள்லாம் காட்டி, ஒரு ராஜா பண்ணுற உற்சவம்னா அப்படி இருக்கணும், அந்த ஆடம்பரத்தோட பந்தாவா அப்படியெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காண்டிருக்கா. அங்கே எழுந்தருளை பண்ணியிருக்கிற பரமேஸ்வரனுக்கு வேத மந்திரங்கள்லாம் சொல்லி புஷ்ப அர்ச்சனை எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுடுத்தோம். அப்புறம் அடுத்தது இவ சாப்பிட உட்காந்துருக்கிறது, இவ கழுத்தில் இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அன்னமெல்லாம் பரிமாறணும்னு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவ சாப்பிடணுங்கிற நியமம். அதனால் எல்லோரும் உட்காண்டிருக்கா. எல்லாருக்கும் திருநீர் விபூதி கொடுத்தாச்சு, நெத்திக்கிட்டுன்னு இருக்கா. எல்லாரும் அவாவா லிங்கத்தை திறந்து வச்சுக்கோங்க, இப்போ இந்த நம்ம லிங்க கழுத்தில் இருக்கிற கண்டத்தில் இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சமுச்சித்தன் சொல்கிறார். எல்லாரும் திறந்து பார்க்குறா, யாரு கழுத்துலேயும் லிங்கம் இல்லை. ராஜா வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு சொன்னாராம். இவர் சொன்னார், எங்கள் கோஷ்டியில் 10,000 பேர் இருக்கான, பரவாயில்ல வந்துருக்கோம். 10,000 பேர் வந்திருக்கலாம். 10,000 பேர் கழுத்தில் லிங்கத்தையும் காணும். யாராவது ஒரே ஒருத்தன்னா ஏதோ குளிக்கும்போது எங்கேயோ ஆற்றுல விழுந்துடுத்துன்னு சொல்லலாம். 10,000 பேர் கழுத்துலையும் இல்லைன்னு என்ன பண்ணுறது, தவிச்சு போயிட்டா. இது மாதிரி ஆனதில்லை. அப்போ அவள் தீட்சை எடுக்கும்போது அவளுக்கு நியமம் என்ன, லிங்கம் தொலைஞ்சு போனால் நீ உயிரை விடணும். இல்லை யாராவது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நினச்சிருப்பார், நல்லா அருமையாக பரமாறி இருக்கான், பசிக்கிறது, சாப்பிட்ட பரமாதிரி லிங்கம் காணாமல் இருக்கக்கூடாதா,
பிராணத்தியாகம் பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணிட்டாளாம் எல்லாரும். அப்போ ராஜா சொல்கிறார், நீங்கள் பிராணத்தியாகம் பண்ணேன்னு சாதாரணமாக சொல்லிட்டேள், இது எதனாலேன்னு யோஜனை பண்ண வேண்டாமா? ஒத்தர் கழுத்தில் இருக்கிற பொருள் காணாமல் போனால், நானும் அதே கேள்விப்பட்டதில்லை இன்னி வரல. லிங்காயத்துக்காரா உயிர் மாதிரி வச்சுன்னு இருப்பா. கிருபானந்த வாரியார் ஒரு தடவை மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போகிறத பெரியவா சொல்லி விட்டாராம், அவரை என்ன நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுங்கன்னாராம். வாரியார் பயந்து போட்டார், நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சு, பெரியவா என்ன நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொன்னாலாமே, ஆமாம் கழுத்தில் லிங்கம் கட்டின்னு இருக்கே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னாராம் பெரியவா. அதனால் இந்த லிங்கம் பிராணனுக்கு சமமாச்சே, இது தொலைஞ்சு போயிடுத்துன்னு எல்லாரும் தவிக்கிறத, இதுக்கு என்ன காரணம்னு யோஜனை பண்ணி பாருங்க. இத்தனை பேருக்கும் தொலைகிறதுன்னா என்னோட சிற்றறிவு கட்டினவர்ல சொல்கிறேன், பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கேளான்னு கேட்டான் ராஜா. என்ன பகவான் பரமேஸ்வரனுக்கு இவ்வளவு கோபம் 10,000 பேர் கழுத்துலேருந்து காணாது போயிட்டார்னா, யாரோ ஒரு சத்பாகவதன் மனசு நொந்து போகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கேளா? எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சமீப காலமாக என்ன நடந்துட்டுருக்கு, அவள் குருநாதர் உபன்யாசம் பண்ணேன்னு ஆரம்பிச்சுட்டோ எடுத்துட்ட சப்ஜெக்டை விட்டுட்டு பவராயனை திட்டுறதே தொழிலாக வச்சுருக்கேன். அவர் என்ன பேசணுமோ அதை பற்றி சிவமகிமையை பேசலை, பவராயனை வெய்யறதையே தொழிலாக வச்சுருக்கார். 2 மணி நேரம். இந்த சில பேர்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருவா, வாத்தியார்கள் மந்திரம் சொன்னால் அது ஆகாதான், இவாள்லாம் வாழ்த்தணும்னு கூப்பிடுவா. இவன் இன்னொரு கட்சிக்காரனை நன்னா திட்டுவிட்டு மணமக்கள் வாழ்காம்பா, எது பலிக்கும்னு தெரியல, கல்யாண மண்டபத்தில் ஒழிகன்னு 10 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் வாழ்காம்பா. இன்னொருத்தரை வெய்யறதே தொழிலாக வச்சுண்டு இத்தனை நாளாக இந்த சத் சங்கம்ங்கிற பேர் ஒரு அசத் சங்கத்தில் இருந்துட்டோம், ஒரு மகான விஷயத்தோன்னு அவளுக்கு தெரியறது, பதிலே சொல்லலை. ஒரே ஒருத்தர் சொன்னார், எனக்கு பதில் தெரியறது சொல்லலாமா? பவராயரை இவர் வெஷிப்டார், கண்ணாபினான்னு திட்டுவிட்டார். அப்படி அவர் என்ன தப்பு பண்ணினார்? ஒரு தப்பும் பண்ணலை. சிவபக்தராக இருந்துட்டே பாண்டரங்க பக்தனாகவும் இருக்கார், பாண்டரங்க பக்தனாக இருக்கிற ஒத்தருக்கு சேவை பண்ணுறார். உடனே சமுச்சிதன் சொல்கிறார், அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லாத, பொதுவாக அவன் நம்ம தர்மத்தை சேர்ந்தவனே இல்லை, அவன் யாரோ ஒருத்தன். யாராக இருந்தால் என்னையா, பக்தி வந்துடுத்துன்னா, பக்திங்கிற ஸ்பர்ஷவேதி பட்டுடுத்துன்னா எப்பேற்பட்ட உலோகமும் ஸ்வர்ணம் ஆகி ஆகணுமே, மாறுதல் கிடையாது. பிருந்தாவனத்தில் ரஸ்கான்னு ஒரு பக்தருடைய அதிஷ்டானம் இருக்குது. நீங்கள் ரமன் ரைத்தி போனேன்னா பாருங்கோ, அவ்வளவு வைப்ரண்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரத்ன வியாபாரி அவர். ஒரு பிரவச்சனம் நடக்கிற இடத்துக்கிட்ட உட்காந்து வெளியில் வரவாளுக்கு ரத்னங்கள் வித்துன்னு இருக்கிறவர். கதையில் உள்ளுக்குள்ளே கிருஷ்ணனோட அலங்காரத்தை அவர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே ரத்தன பழி திறந்து போட்டு அந்த பௌராணிகட்ட அங்கேருந்து நீங்கள் இப்படி சொன்னேளே, அந்த குழந்தை நான் ஒரு தரம் பார்க்கணுமே, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாரான். அவனா கோபாலன் பிருந்தாவனத்தில் இருக்கான உடனே இவர் வியாபாரம் பண்ணிட்டு இடத்துலேருந்து ஓடி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு கோபால் கோபால் கோபால்னு தேடி 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 அலைஞ்சு, அட பைத்தியமே, அப்படியே கிருஷ்ணன் காலம் எப்போ இருந்தது இப்போ தேடுறானேன்னு சில பேர் பரிகாசம் பண்ணுறா. ஆனால் அந்த வர்ணனையை மனசில் வாங்கிட்டு கதறி கதறி அழுததுனால பகவான் தரிசனம் கொடுத்தான் அவருக்கு. அதிஷ்டானம் இருக்குங்க. இன்னைக்கு இந்த சப்பல சரணஹரியாயேன்னு ஒரு பாட்டு பாடுறாளே, அதெல்லாம் இஸ்லாமிய மதத்தில் பறந்து சனாதன தர்மத்தில் பக்தி உண்டானவா எழுதின பாட்டுகள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது மாதிரி. அதனால் பக்தி வந்துடுத்துனா அங்கே எதுவுமே கிடையாது, எல்லாம் தாண்டி போய்டுறது. சாரதா தேவி அம்மா சொல்லுவா, ஜாதி உண்டு மற்றவாளுக்கு, நமக்கு ஒரே ஜாதி தான், பக்த ஜாதி தான் சொல்லுவாள். அண்ணா சொன்னார் அது மாதிரி. அப்போது இவரை திட்டினது தான் அது காரணம்னு எல்லா சிஷ்யாலும் ஒத்துனுட்டா. சமுச்சித்தனுக்கு ஒத்துக்கிறதுக்கு சம்மதம் இல்லை. அவள் சொன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்கோ, உங்களுக்கு இத்தனை நாளாக நாங்கள் கட்டுப்பட்டவா, எங்கள் லிங்கமே எங்களை விட்டு போயிடுது, இனிமேல் நாங்கள் உயிரை தான் விடணும், நாங்கள் போய் அவர் எங்கே இருக்காரோ மிருத்யுஞ்சய சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படி எல்லாரும் அவர் விசாரிச்சுன்னு வரா. அவர் ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு குடிசையில் உட்காந்துருக்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணி உட்காந்துருக்க. இவா இங்கேருந்து போய் அந்த சமுச்சித்தன் பின்னாடி வரார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அபிப்பிராயம் இல்லை, பாக்கி எல்லோரும் காலில் விழுந்தா. எங்கள் கழுத்தில் இருந்த 10,000 பேரோட லிங்கத்தையும் காணாமல் போயிடுது, என்னன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணினோன்னு தெரியல. எங்களுக்கு தோன்றது நாங்களாக வெய்யலை, அவர் திட்டினா கேட்டுவிட்டோமோ இல்லையோ, எங்களுக்கும் பழி உண்டு, பாபம் உண்டு. சில சமயம் அவர் திருப்திப்படணுங்கிறதுக்காக 2 வார்த்தை நாங்களுமே சொல்லியிருக்கோம். அதனால் அவர் சொன்னார், என்னை பற்றி மச வேடிலாம் நிந்தா வந்தான நேகநாத் மகாராஜ், நிந்த வந்தைக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த மாட்டேன், இதோ சுவாமியோட லீலை அவ்வளவுதானே.
எங்கள் லிங்கம் எங்களுக்கு வேணும்னா. அப்படியா, சரி, வேதாந்தம், சித்தாந்தம், இங்கே வாங்கோ அப்படின்னாரு. இப்படி யாரும் பேரே வைக்க மாட்டாளே, புதுசாக இருக்கேன்னு நினச்சின்னு இருக்கா. 2 பைரவாள் வர அங்கேருந்து. அது ஒன்று பேர் வேதாந்தமா, ஒன்று பேர் சித்தாந்தமா. உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கலங்கிறதுக்காக இவாளோட லிங்கத்தெல்லாம் முழுங்கி விட்டாளா, துப்புங்க எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்று. இவர் ஒரு 5000, ஒரு 5000 துப்பிட்டா லிங்கங்களை. நம்ம இது விகல்பமாக எடுத்துக்கப்படாது. என்ன, தத்தாத்திரேய பகவானுக்கு சதுர்வேதங்களே சுவான ரூபமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. பைரவருக்கு வாகனமே அதுதான்னு சொல்லியிருக்கேன். எந்த ரூபத்திலையும் ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்குது, சாநித்தியம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கேஷுவலாக நினைக்கிற ஒரு விஷயத்தில் தெய்வீகம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக சிவபெருமானோட அவதாரம் தானே பைரவர். சிவபெருமானும் மகாவிஷ்ணு பிரம்மாவும் சேர்ந்து தானே தத்தாத்திரேயர். இப்போ அவளுக்கு சாதாரண சுவானமாக இருந்ததுன்னா 5000 லிங்கத்தெல்லாம் முழுங்க முடியாது, துப்பவும் முடியாது. இப்போ வேதாந்தம் சித்தாந்தம் இதோட தத்துவம் என்ன, வேதாந்த சித்தாந்தத்துக்குள்ளே தான் சிவம் இருக்குதுன்னு அர்த்தம். சிவம் அதில் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அவள் சொல்கிறா, சரி அனுகிரகம் பண்ணிட்டு யார் யாரோடது யார் யார் எந்தெந்த லிங்கம்னு தெரியாது. இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சுக்க முடியாது, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. லிங்கம் மாற்றப்படாதுன்னு எங்களுக்கு தீட்சம் போது சொல்லியிருக்கா. நான் என்ன பண்ணுறது, பரமேஸ்வரனும் பாண்டுரங்கனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் தேவதா ரூபத்தில் மட்டும் ஒன்றும் இல்லை. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், குரு பேதம் பார்க்காதே, தேவ பேதம் பார்க்காதே, ஜீவ பேதம் பார்க்காதே. எல்லா குருவுக்குள்ளேயும் ஒரு வஸ்து தான் இருக்குது, எல்லா தெய்வத்துலேயும் ஒரு வஸ்து தான் இருக்குது, எல்லா ஜீவராசிகளையும் ஒரு வஸ்து தான் இருக்குது. இந்த பேத புத்தி போனால்தான் உனக்கும் பகவானுக்கும் இருக்கிற பேதம் நீங்கும். அப்போ அவள் அதை உணர்ந்துட்ட உடனேயே திருப்பியும் பரமேஸ்வரனை வேண்டிண்டா, பாண்டவனை வேண்டிண்டா, நமஸ்காரம் பண்ணினா அவாவா கழுத்தில் அந்த அவாவா லிங்கம் வந்துடுத்தோம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட சமுச்சித்தராயன் உள்பட நமஸ்காரம் பண்ணி ஞான மிஸ்ரமான பக்தி இல்லையா. ஞான மிஸ்ரமான பக்தினா ஒன்றும் டஃப்பான விஷயம் இல்லை, லௌகீக நாட்டம் இல்லாத பக்தின்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடு கூடின பக்தி இல்லாமல். துக்காராம் மகாராஜ் பாண்டவங்கிட்ட வரம் கேட்டார். என்ன கேட்டார், ஆற்றுல கொஞ்சம் சௌரியம் வேணும்பா, ஒரு பங்களா கட்டி கொடு, கொஞ்சம் கேஷ் டெபாசிட் பண்ணி நகை நட்டு கொடுன்னு கேட்கல. தேயி மாசா பிரேம 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 சர்வ கால, திருவடிகளில் பக்தியை கொடு, பக்தியை கொடு, பக்தியை கொடு, வேற ஒன்றுமே வேண்டாம்னு பகவானை தவிர எதுவும் வேண்டாத ஒரு நிலையை வந்துடுத்துனா அதுதான் ஞான மிஸ்ர பக்தி. அதுக்குன்னு ஒன்றும் டஃப்பாக புக்கெல்லாம் எடுத்து படிச்சுன்னு மண்டையை குழப்பிக்க வேண்டாம். லௌகீக நாட்டம் குறைஞ்சி குறைஞ்சி சத்சங்க நாட்டம் மிகுந்து மிகுந்து அவன் நாமா சொல்கிறதுக்கும் அவனுக்கும் அடியாருக்கு சேவை பண்ணுறதுக்குத்தான் இந்த ஜென்மான்னு உணர்ந்துட்டோம்னா ஏதோ அடையணுமோ அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு சிரமப்பட வேண்டாம், குரு கையை பிடிச்சி கூட்டின்னு போவார்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் இவாள்லாம் ஞான சாகர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாளாம். இந்த கர்நாடகா தமிழில் மட்டும் இந்த ஐயான்னு ஒரு வார்த்தை உண்டு, மராட்டியில் கிடையாது. பக்த விஜயத்தில் இந்த பதமே இருக்குது. ஞான சாகர ஐயான்னு அவரை கூப்பிட்டான்னு எழுதியிருக்காரு. அவருக்கு மிருத்யுஞ்சய சுவாமிக்கு அந்த பட்டம் கொடுத்தா. அப்புறம் பல காலம் இருந்து பக்தி பண்ணி, பக்தியோட லட்சியம் என்ன, ஞானம்ங்கிறது இல்லை, ஞானோத்தர பக்தி. ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் பக்தி, பகவானை ஒரு அந்நியமாக நினச்சின்னு எனக்கு இது வேணும் அது வேணும் கிடைக்கிற அந்த ஆஸ்திகத்தன்மையிலேருந்து மாறி எனக்கு நீ மட்டுமே வேணும்னு கேட்குற பக்தியையும் தாண்டி எனக்குள்ளே நீ இருக்கியன்னு உள்ளுக்குள்ளேயே சுவானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நிலை, அந்த நிலையை கொடுக்கும்படியாக எல்லாருக்கும் சத்சங்கம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சமாதியானார். அவரோட டோம்பு இருக்கிற இடமெல்லாம் கூட நமக்கு போட்டிருக்கா. அது மாதிரி ஒரு பெரிய மகானோட சரித்திரத்தை குரு விட்டலாங்கிற பேரில் குழந்தை தான் அந்த தலைப்பு கொடுத்தான். தபோவன சுவாமியை பற்றியும் விட்டலை பற்றியும் சொல்லுங்க நான் சொல்லி குரு விட்டல்னு டைட்டில் கொடுத்தான். அப்புறம் போதலா மகாராஜன் ஒருத்தர் இருக்கார், மனுகோஜி போதலான்னு, அவருக்கு பாண்டவங்கனே உபதேசம் பண்ணினார்னு இருக்குது, அதனால தான் போதராஜ்னு பேர். அது மாதிரி இவருக்கு விட்டலனே குருவை காட்டி குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணினாருங்கிறதுனால
குருநாதர் வேறு, பாண்டுரங்கன் வேறு இல்லை. இந்த இடமும் பார்த்தேன்னா ஜகத்குருவான பகவத்பாதாவோட சன்னிதானம், ஜகத்குருவான பாண்டுரங்கனோட சன்னிதானமாகவே இருந்துருக்கு. அதனால் இங்கே நடக்கிற இந்த சத்சங்கத்துக்கு இவ அழைச்சி வந்து இந்த ஒரு சரித்திரத்தை உங்கள் எதிர்க்க சொல்லி உங்களோட அனுகிரகம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கோவிந்தபுரத்தில் சத்குரு ஞானானந்த பகவானோட பாதுகா மண்டபம் அழகாக கட்டப்பட்டு பூர்த்தி அடைகிற தருவாயில் இருக்குது. ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாராணி முரளிதர சுவாமிகள் இந்த சன்னிதானத்தை திறந்து வைக்கிறார். அதிலிருந்து 15 நாளைக்கு உற்சவம் இருக்குது. தினமும் நாம சங்கீர்த்தனம் இருக்குது, கார்த்தால ஹோமங்கள்லாம் இருக்குது, பாதுகா பூஜை இருக்குது, தினமும் ஒரு பாகவதாளோட பஜனை இருக்குது, ராதா கல்யாணம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பி வைக்கப்படும். அத்தனை பேரும் வரலாம். ஏப்ரல் 23 மே மாதம் 6 வரை 15 நாளைக்கு உற்சவம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வரலாம். இது மாதிரி மடங்கள் ஆசிரமங்கள்லாம் இருக்கிறதோட பிரயோஜனம் நாம் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக. அங்கே வந்து ஸ்தோத்திரங்கள் சொல்கிறதோ நாமாவளி சொல்கிறதோ தியானம் பண்ணுறதோ நம்ம ஆற்றுல அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம ஒருத்தர் ஹரிபாட்டு பாடணும்னு நினைப்போம், ஆற்றுல ஒருத்தர் பெருசாக டிவி போடுவா, ஒன்றும் சொல்ல முடியாது. 2 பேரில் யார் வெளியில் போகணும்? ஹரிபாட்டு பாடுறவா தான் வெளியில் போகணும், டிவி போட்டு வெளியில் போக மாட்டா. ஒரு ஆற்றுல ராதாகரணம் பண்ண போயிருந்தேன், கிரிக்கெட் மேட்ச்சு ஓடின்னு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த மாமியை பார்த்தேன். மாமி சொல்கிறேன், கதவை சாத்திடுறேன் மாமா, சத்தம் இல்லாமல் பஜனை பண்ணலாங்கிறா. இதுதான் காலம். அதனால நமக்கு சத்சங்கம் பண்ணுறதுக்கு, ஜபம் பண்ணுறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அதுக்கு தான் இதெல்லாம் கட்டி போட்டிருக்கேன். கோவில்கள் அதுக்கு தான், மடங்கள் அதுக்கு தான், நாமத்வாரங்கள்லாம் அதுக்கு தான் இருக்குது. அதை நாம் பயன்படுத்திக்கணும். அடுத்தது என்ன? நாம பிரச்சாரம்னு பெருசாக கொட்டி முழங்க வேண்டாம். உங்கள் ஆற்றுல இருக்கிற 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ அவாள்லாம் நாம சொல்கிறதுக்கு நீங்கள் இன்ஷூர் பண்ணுங்கள். முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அப்புறம் நம்ம சொந்தக்காரா, எங்கள் ஆற்றுக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறாளேன்னு சில பேர் கேட்பா. ஆற்றுல ஒரு பஜனை வச்சுக்கோங்க, நான் வரேன். வேறுனா கல்யாணத்துக்கு வரேன், இங்கே வரேன், லட்டு சாப்பிட வரேன், டீ சாப்பிட, அதுக்கெல்லாம் நான் வரல. சத்சங்கம் வச்சுக்கோங்க வரேன். அப்படி போகிற இடத்துலலாம் வி ஷுட் வைப்ரேட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுக்கப்புறம் நாடு நகரமெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ணுறது அப்புறம் நம்ம சொந்தக்காராளுக்குள்ளே ஒருத்தர் பார்த்தா ஹாய் பை பை சீரியெல்லாம் கிடையாது. ராம் தான் சொல்லணும், ராமகிருஷ்ணரி தான் சொல்லணும், சிவசிவா தான் சொல்லணும். அப்படி நாம வைபவங்கிறது நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். சத்சங்கம் ஒன்றுத்தினால தான் இன்றைக்கி நாட்டை பிடிச்சிருக்கிற பெரும் கேடில் மாட்டின்னு இருக்கோம். நாம் ஒரு பக்கம் தர்ம ஸ்தாபனம் பண்ணி ஆட்சி பண்ணுறதை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் அடிப்படை உரிமைகளுக்கு திண்டாடுற நிலைமையும் பார்க்குறோம். 2 கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறோம். இது மாறணும்னா என்ன வழி? ஞானசம்பந்தர் சொல்கிறார், ஆழ்க தீயது, கெட்டதெல்லாம் மண்ணோடு மண்ணாக போகணும். அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கள். எவ்வளோ கூட நாமகீர்த்தனம் பண்ணுறோமோ, வீட்டோட பஜனை பண்ணுறோமோ, சத்சங்க நடவடிக்கையில் இருக்கோமோ. நான் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ டிவி பார்க்காத சினிமா பார்க்காத நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீ அப்புறம் என்ன ஆற்றுக்கு வராதேன்னு சொல்லிவிடுவேன். அதை நீ என்ன பண்ணு, நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்போம். ஒரு சினிமா பார்த்தியா அன்றைக்கி 1 மணி நேரம் ஒரு உபன்யாசம் கேட்டுவிடும், ஒரு பஜனை கேளு. ஏதோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு கான்ட்ராஸ்ட்டு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்து ஒன்று வயிற்ற வலிக்கிறதுன்னு ஏதோ ஒரு மாத்திரை போட்டுக்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி சத்சங்க நாட்டம் எல்லாருக்கும் உண்டாகணும். நம்ம குடும்பத்தை அதை என்ஷூர் பண்ணணும். பாரதிய கலாச்சாரத்துலேருந்து நழுவாமல் இருக்கணும். அது மாதிரி உள்ளவா நம்ம தேசத்தை ஆட்சி பண்ணணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும், நிச்சயமாக நடக்கும். தேசம் பூரா ராமராஜ்யம் உண்டாகும். ராமராஜ்யத்தை பற்றி ராமாயணத்தில் சொல்கிறது என்ன தெரியுமா? ராமர் தார்மீகமாக ஆட்சி பண்ணினால் ஜனங்கள் சுபிட்சமாக இருந்தாங்க ஒரு வெர்ஷன். இன்னொரு பக்கம் என்ன, அத்தனை ஜனங்களும் ராம குணங்களை பற்றியே பேசினா, அத்தனை பேரும் ராமநாமமே சொல்லிட்டு இருந்தா, அத்தனை பேரும் ராமச்சந்திரமூர்த்தியே நினச்சிட்டு இருந்தா, ராமராஜ்யம் வந்துடுது. அவ்வளோதான். ராமர் ஆட்சி பண்ணுற மாதிரி ஒருத்தர் அங்கே உட்கார்றதுக்கு நம்ம கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு அது மாதிரி கிடச்சிருக்கார். அது மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நம்ம நாமஸ்மரணை பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அதனால் அந்த பிரார்த்தனை உங்கள்கிட்ட செலுத்திக்கிறேன். युगे 28 विटवरी उभावा मांगी रकुमाई दिशा दिव्य शोभा पुंडलिकाचे बेटी पर ब्रह्म आलेगा चरणी वागे भीमा उद्धरी जगा जय देव जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रकुमाई वल्लभ राही चा वल्लभ भावे जीवलगा जय आषाढ़ी कार्तिकी भक्त जन येती चंद्रभागे तीर स्नान जो करीती दर्शन हेळा मात्र तय होया मुक्ती
यशवासी नामदेव भावे हो वाढती जय जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रकुमाई वल्लभ राहीच्या वल्लभ पावे जीवलगा बोला पुंडलीक वरद हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम सद्गुरुनाथ महाराज की जय।